Ministry. Lyrics, tune and sung by Reverend D. Stanley Rajani, founder and director, and R. Marial Stanley. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை ஸ்டான்லி ரஜினி டி என்ற யூடியூப் சேனலில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும். ஜெப உதவிக்கு 7406619771. சரி, இப்போ நம்ம தேவ செய்திக்குள்ள கடந்து போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஊழியக்கார நம்ம கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமை உண்டாகுவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பிதாவாகிய தெய்வத்திற்கும் ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೂ குமாரனாகிய தெய்வத்திற்கும் ಕುಮಾರನಾದ ದೇವರಿಗೂ பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்திற்கும் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೇವರಿಗೂ துதி கன மகிமையை நாம் ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸೋಣ. இந்த தேவ செய்தி கொடுக்கும்படியாக ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುವುದಕ್ಕಾಗಿ என்னை அழைத்த ನನ್ನನ್ನು ಕರೆದ அன்பு ஊழியக்காரர் ನನ್ನನ್ನು ಆಹ್ವಾನಿಸಿದ ಪ್ರೀತಿಯ ಸೇವಕರು ரெவரண்ட் மைக்கேல் அவர்களுக்கு ಸೇವಕರಾದ ಮೈಕಲಯ್ಯ ಅವರಿಗೆ அவர் குடும்பத்திற்கு நான் நன்றியை ಅವರ செலுத்துகிறேன். ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இந்த அருமையான வேளையில கூட ಈ ಒಳ್ಳೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ இந்த ஞாயிற்றுக்கிழமையில ಈ ಸಬ್ಬತ್ ದಿನದಂದು கர்த்தரை குறித்து நாம் நன்றாக தெரிந்து கொள்ள போகிறோம். ಯೆಹೋವನನ್ನು ಕುರಿತು ನಾವು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ ಬಹಳವಾಗಿ. 21 நாள் பாஸ்டிங் பிரேயர், 21 ದಿವಸಗಳ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆ, ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ. இந்த பாஸ்டிங் எல்லாம் நம்ம எப்படி இருந்தோம், ஆண்டவர் வார்த்தை கேட்ட நாம எப்படி தப்பி இருக்கிறோமா இல்ல வேத வசனத்தின்படி நடந்திருக்கிறோம். ಕಳೆದ 21 ದಿವಸಗಳ ಕಾಲ ಪ್ರತಿದಿನ ಕೇಳಿದ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಪ್ರಕಾರ ನಾವು ಅನುಸರಿಸಿ ನಡೆದಿದ್ದೇವಾ ಇಲ್ಲ ಅದನ್ನು ತಪ್ಪಿ ನಾವು ನಡೆದಿದ್ದೇವಾ? இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஊழியங்கள், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಸೇವೆ, போதகர் மைக்கேல் அவர்கள், ಬೋಧಕರು ಮೈಕಲಯ್ಯ ಅವರು உங்களுக்கு அனுதினமா தேவனுடைய சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ನಿಮಗೆ ಪ್ರತಿದಿನವೂ ಸತ್ಯವನ್ನು ಸಾರುತ್ತಾ ಬಂದಿದ್ದಾರೆ. இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா, ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿ ನಾವು ನಡೆದಿದ್ದೀವಾ ಇಲ್ವಾ என்று நாம் நிதானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ನಾವು ಇದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಚಿಂತಿಸುವರಾಗಿರ್ಬೇಕು. நாம் நினைக்கிறோம் அவர் எவ்வளவு சொன்னாலும் நம்ம கேட்கறது இல்ல. ನಾವು ಅನ್ಕೊಂತೀವಿ ನಾವು ಅವ್ರು ಎಷ್ಟು ಹೇಳಿದ್ರು ಕೇಳೋದಿಲ್ಲ. நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நேரத்தை சமயத்துல சரியா வர்றது இல்ல. ನಾವು ದೇವರು ಕೊಟ್ಟ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. ಎಲ್ಲ ಸುತ್ತಿ ನೋಡುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿರೋದಿಲ್ಲ ನಾವು. கர்த்தர் இன்றைக்கு அதை தான் அங்க வசனத்து மூலமா உங்களோடு பேச போகிறார். ದೇವರು ಈ ದಿನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿದ್ದಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகியால ಆದ್ದರಿಂದ ஒரு பாடலை நம்ம கேட்டு ஒரு பாடலை நம்ம பாடி ಒಂದು ಹಾಡನ್ನ ಹಾಡಿ நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ನಾವು ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. எல்லாரும் கூட ಎಲ್ಲರೂ ಸೇರಿ உன்னிப்பா கவனிங்க. ஒவ்வொரு பாடலையும் ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಿ ಹಾಡನ್ನ ಜೊತೆ ಸೇರಿ ಹಾಡಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா சொல்லுங்க வாயத்தை. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென், அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ಅಂತರಾಳದಿಂದ இந்த ஒவ்வொரு வார்த்தை கேட்டபடி ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ. அல்லேலூயா. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே, உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே. நல்லவரே வல்லவரே பரிசுத்த தெய்வமே, நீ நல்லவரே வல்லவரே பரிசுத்த தெய்வமே. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே, நான்
வாழணுமே, உம்மை போல நான் வாழணுமே. வார்த்தைகளை சொல்ல தெரியுங்களா? அவரை போல நம்ம மாறணும். வார்த்தை என்ன சொல்ற? அவரை ಹಾಗೆ ದೇವರ ಹಾಗೆ ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. போல நம்ம நடந்து காட்டணும். ಅವರ ಆತನ ಹಾಗೆ ನಾವು ನಡೆಯೋದಕ್ಕೆ ಕಲಿಬೇಕು. கர்த்தர் தான் நம்ம கிட்ட விரும்புகிறார். ದೇವರು ಅದನ್ನೇ ಇಚ್ಛಿಸ್ತಾರೆ. Thank you, Jesus. நன்றி ஆண்டவர். சுத்திகரியும் எங்கள் வார்த்தைகளை, சுத்திகரியும் எங்கள் இதயங்களை, சுத்திகரியும் எங்கள் வார்த்தைகளை, சுத்திகரியும் எங்கள் இதயத்தையும், சுத்திகரியும் எங்கள் சரீரத்தையும், சுத்திகரியும் எங்கள் சரீரத்தையும். நீ பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. நீ பரிசுத்தரே, நீ பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் மாறணுமே. சொல்லலாம். உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே. அவரை போல மாற கர்த்தர் நம்ம விரும்புகிறார். ಆತನ ಹಾಗೆ ನಾವು ಬದಲಾಗಬೇಕಂತ ದೇವರು ಇದನ್ನು ஆகையால் தான் ஊழியக்காரர்கள் இப்படியாய் பிரசங்கம் கொண்டிருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ಸೇವಕರು ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರಸಂಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன்னை ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்காக. ನಮ್ಮನ್ನು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುವುದಕ್ಕಾಗಿ. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. சுத்திகரியும் எங்கள் கூடாரங்களை, Amen. சுத்திகரியும் எங்கள் சபைகளையும், சுத்திகரியும் எங்கள் கூடாரங்களை, சுத்திகரியும் எங்கள் சபைகளையும், சுத்திகரியும் எங்கள் தேசத்தையும், சுத்திகரியும் எங்கள் தேசத்தையும். நீ பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. சொல்லலாமா? நீ பரிசுத்தரே, நீ பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே, உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே. நம்முடைய வீடு கூடாரம் என்றால் நம்ம வீட்டை குறிக்கிறது. நம்ம வீடு பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். ನಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಹೇಳುತ್ತದೆ ಕೂಡಾರ. நம்ம சபையை, இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಆಲಯವನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಬೇಕು. நம்முடைய தேசத்தை பரிசுத்தப்படுத்த ನಮ್ಮ வேண்டும். ದೇಶವನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಬೇಕು. அதற்காக தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. Hallelujah. Hallelujah. முந்தன் ரத்தத்தினால் சுத்திகரியும், முந்தன் சத்தியத்தினால் சுத்திகரியும், முந்தன் வார்த்தையினால் சுத்திகரியும், முந்தன் சத்தியத்தினால் சுத்திகரியும், முந்தன் ரத்தத்தினால் சுத்திகரியும், முந்தன் ரத்தத்தினால். நீ பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. நீ பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான்
வாழணுமே உம்மை போல நான் மாறணுமே உம்மை போல நான் வாழணுமே நல்லவரே வல்லவரே பரிசுத்த தெய்வமே நீ நல்லவரே வல்லவரே பரிசுத்த தெய்வமே உம்மை போல நான் வாழணுமே உம்மை போல நான் வாழணுமே உம்மை போல நான் மாறணுமே உம்மை போல நான் வாழணும். சொல்லுங்களா சொல்லுங்க வாழணும் சொல்லுங்க உம்மை போல நான் வாழணுமே சொல்லு உம்மை போல நான் வாழணுமே உம்மை போல நான் வாழணுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல். ಇದು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಹಾಡು. ನಾನೇ எழுதி பாடி இருக்கிற பாடல். ನಾನೇ ಬರೆದು ಆಡಿರುವ ಹಾಡು. யூடியூப் சேனல்ல இந்த பாடலெல்லாம் இருக்கிறது. ಈ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಅಲ್ಲಿ ಈ ಹಾಡೆಲ್ಲ ನೀವು ಕೇಳಬಹುದು. உன்னதத்தின் ஆராதனை என்று நீங்கள் பெயர் போட்டால் ಉನ್ನತತ್ತಿನ ಆರಾಧನೆ ಅಂತ ಹೆಸರನ್ನು ಹಾಕಿದರೆ யூடியூப்ல ஓபன் ஆகும். ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಓಪನ್ ಆಗುತ್ತೆ. அதுல பாடல்கள் எல்லாம் நம்ம பாடியிருக்கிற பாடல்கள் எல்லாம் இருக்கு. ಅದರಲ್ಲಿ ಹಾಡಿರುವ ಹಾಡೆಲ್ಲ ಬರುತ್ತದೆ. நீங்கள் அதை பார்த்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ಅದನ್ನ ಹಾಡನ್ನ ಕೇಳಿ ಹಾಡಿ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ. அது மாத்திரமல்ல ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, தேவ செய்தியும் இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವೂ ಸಹ ಇದೆ. அதையும் கேட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. ಅದನ್ನು ಸಹ ಕೇಳಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ. பல ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ದೇವರು ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. அவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு ಅವುಗಳೆಲ್ಲವನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಂಡು அதன்படி நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯವರಾಗಿ ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. நாம் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ನಾವು ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಒಂದು ಸಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அதிகமாய் நேசித்து வருகிற எங்கள் அன்பின் பிதாவே, ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, தருமையான இந்த நல்ல காலை வேளையில ಈ ಒಳ್ಳೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் என்னையும் ஊழியக்காரரையும் ನನ್ನನ್ನು ಸೇವಕರನ್ನು சபை ஜனங்களையும் ಸಭೆ ಮಕ್ಕಳನ್ನು மூடி மறைத்துக் கொண்டு ನೀವು ಮುಚ್ಚಿ ಮರೆಮಾಡಿ எங்களோ மறைத்து ಮರೆಮಾಡಿ மாம்சத்தை மறைத்து ಶರೀರವನ್ನು தேவ ಮರೆಮಾಡಿ ஆவியானவர் வெளிப்படும்படியான ದೇವರ ಆತ್ಮನು ನೀವು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ இதை ಮಾತನಾಡಬೇಕು. கேட்கிற சத்தியத்தை கேட்கிற ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುವ, இந்த வசனத்தை கேட்கிற ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ, இந்த உடைய வார்த்தைகளை கேட்கிற ನಿಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುವ ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை உணரட்டும். ದೇವರೇ, ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಈ ವಾಕ್ಯಗಳು ಅವರಿಗೆ சத்தியத்தையும் அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்ற வசனத்தின் ಸತ್ಯವನ್ನು ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳುವಿರಿ, ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ இந்த ಮಾಡುತ್ತದೆ. சத்தியம் ஒவ்வொருவரோடு பேசட்டும். ಈ ಸತ್ಯ ಒಂದೊಂದು ಒಬ್ಬೊಬ್ಬರೊಂದಿಗೆ ஒவ்வொரு ரகசியமாய் அவர்கள் இருக்கட்டும். ಒಂದೊಂದು ರಹಸ್ಯವಾಗಿ இதுவரைக்கும் கேளாத சத்தியமாய் ಇದುವರೆಗೂ இருக்கட்டும். ಕೇಳದೇ ಇರುವ ಸತ್ಯವಾಗಿ கேட்டு மனந்திரும்பட்டும். ಕೇಳಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲಿ. தேவ நாமத்தை மகிமைப்படுத்த ದೇವರ ನಾಮವನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಲಿ. காண்கள் அத்தனை பேரை ரட்சிக்கப்பட உதவி செய்யும். ಇದನ್ನು ಕೇಳುವ ಒಬ್ಬೊಬ್ಬರ இந்த ರಕ್ಷಣೆ வார்த்தை ஒவ்வொருவரோடு பேசப்படும். ವಾಕ್ಯ ಒಬ್ಬೊಬ್ಬರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿ. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ಎಲ್ಲವನ್ನು ನಿಮ್ಮ ಕರೆಗೆ ಅರ್ಪಿಸಿ ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯಾದ ದೇವರೇ. ஆமென். ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு ಈ ದಿನ தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳೋಣ. எல்லாரும் படித்த வசனங்கள் தான், ಎಲ್ಲರೂ ಓದಿರುವ ವಾಕ್ಯಗಳೇ, எல்லாரும் நமக்கு சொல்லிக் கொடுத்த வசனங்கள் தான். ಎಲ್ಲವೂ ಅನೇಕರು ಹೇಳಿರುವ ವಾಕ್ಯಗಳೇ. இருந்தாலும் சில ரகசியங்களுக்கு இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ಇದ್ದರೂ போகிறேன். ಸಹ ಕೆಲ ರಹಸ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಮಾತನಾಡಲು ನಾನು இதுவரைக்கும் நீங்கள் படித்திருக்கலாம், ಇದುವರೆಗೂ ನೀವು ಓದಿರಬಹುದು, கேட்டிருக்கலாம், ಕೇಳಿರಬಹುದು, பல ஊழியக்காரர்கள் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கலாம், ಅನೇಕ ಸೇವಕರು ನಿಮಗೆ ಪ್ರಸಂಗ உங்களுக்கு ಮಾಡಿರಬಹುದು, போதித்திருக்கலாம், ನಿಮಗೆ ಬೋಧನೆ உங்களுக்கு ಮಾಡಿರಬಹುದು, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கலாம், ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿರಬಹುದು, உங்கள் மேய்ப்பர்கள் மேய்த்திருக்கலாம். ನಿಮ್ಮ ಬೋಧಕರು ನಿಮ್ಮನ್ನ ನಡೆಸಿರಬಹುದು. ஆனால் கர்த்தர் ಆದರೆ ದೇವರು ஒரு உண்மையான சத்தியத்தையும்
ನಿಜವಾದ ಸತ್ಯವನ್ನು, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ರಹಸ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಈಗ ಹೊರೆ ಹಾಕುತ್ತಾರೆ. இந்த வசனம் உங்களுக்கு கடிந்து கொள்ளுதலா இருக்கலாம். ಈ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುವುದಾಗಿರಬಹುದು. ஆனால் அதை நீங்கள் கேட்டு, ಆದರೂ ಅದನ್ನು ನೀವು ಕೇಳಿ, அந்த கடிந்து கொள்ளுதலை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, ಅದನ್ನ ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು, நீங்கள் மனம் திரும்பினால் ನೀವು ಮನಸ್ಸಂತರ ಹೊಂದಿದರೆ தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾಗ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் கண்டிப்பது எதற்கு தெரியுமா? ದೇವರು ಖಂಡಿಸುವುದು ಯಾತಕ್ಕಾಗಿ ಗೊತ್ತಾ? நாம் நல்ல வழியிலே நடப்பதற்காக, ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡಿಬೇಕಾಗಿ, நாம் ಆರೋಗ್ಯமாய் வாழ்வதற்காக, ಆರೋಗ್ಯವಾಗಿ நாம் ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ, சௌக்கியமாய் இருப்பதற்காக, ಸೌಖ್ಯವಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ, அவர்தான் நம்மை சரியான வழியில நடத்துவதற்காக தான் நம்மளை கண்டித்து நடத்துவார். ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಖಂಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆகையால் மெய்ப்பரை கூட ஊழியக்காரர் கூட அதற்காக தான் வைத்திருக்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ಕುರುಬರನ್ನು ಸಹ ದೇವರು ಸೇವಕರನ್ನು ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஊழியக்காரர் ஏன் உங்களை கடிந்து கொள்கிறார் என்றால், ಯಾಕೆ ಸೇವಕರು ನಿಮ್ಮನ್ನ ಖಂಡಿಸ್ತಾರೆ? உங்கள் மேல் அன்பு இருக்கிறது, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ உங்களை ಇರೋದಿಲ್ಲ. ராஜ்யத்திற்கு கொண்டு போகின்ற அந்த பாசம், ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಆ ಪ್ರೀತಿ, அந்த அன்பு, ಆ ಪ್ರೀತಿ, அந்த நேசம் ಆ ಪ್ರೀತಿ உங்கள் மேல் இருப்பதினால்தான் ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದಲೇ ஊழியக்காரர்கள் உங்களை கடிந்து கொள்ளுகிறார். ಸೇವಕರು ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸ್ತಾರೆ. நீங்கள் எந்த பாவம் செய்தாலும், ನೀವು ಯಾವ ಪಾಪ நீங்கள் ಮಾಡಿ- தவறு செய்தாலும், ನೀವು ಪಾಪ நீங்க ತಪ್ಪು டைமுக்கு ಮಾಡಿದ್ರು, வராம இருந்தாலும், ಸಮಯಕ್ಕೆ ಬಾರದೆ சில ஊழியக்காரர் கேட்க மாட்டாங்க, ಕೆಲವು ಸೇವಕರು ಕೇಳೋದಿಲ್ಲ, சில பேர் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ಕೆಲವರು ನಿಮ್ಮನ್ನ ಖಂಡಿಸೋದಿಲ್ಲ. நீங்கள் வந்தா போதும், ನೀವು ಬಂದ್ರೆ ಸಾಕು, நீங்க காணிக்கை கொடுத்தா போதும், ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ರೆ நீங்க ಸಾಕು, தசமா கொடுத்தா போதும் ಅಂಶ ಕೊಟ್ರೆ அப்படி ಸಾಕು என்று சொல்லி சைலண்ட் ஆயிடுவாங்க. ಸೈಲೆಂಟ್ ಆಗಿದ್ದು ಬಿಡ್ತಾರೆ. ஆனா அவங்களுடைய கடினம் இருக்காது, அவங்க இடத்துல ಅಲ್ಲಿ ಖಂಡಿಸೋದಿರೋದಿಲ್ಲ, அவங்க இடத்துல கடினம் இருக்காது, ಅಲ್ಲಿ ಖಂಡಿಸೋದಿರೋದಿಲ್ಲ, கண்டிஷன் இருக்காது. ಕಂಡೀಷನ್ அவங்க ஆத்ம ரட்சிப்பு அவங்க இடத்துல இல்ல. ಕಾರಣ ಅಲ್ಲಿ ಆತ್ಮ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற வழி அவங்க இடத்துல இல்ல. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುವ ದಾರಿ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ. ஆனா கண்டிக்கிற ஊழியக்காரரோ, ಆದ್ರೆ ಖಂಡಿಸುವ ಸೇವಕರು நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற அந்த எண்ணம் அவரிடத்துல, ನಿತ್ಯ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಂತ ದಾಹ ಇದೆ. அவர் உங்கள் மேல் பிரியம் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇದೆ. ஆகையால் தான் உங்களை கடிந்து கொள்ளுகிறார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ವಾಕ್ಯವು ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ. வேத வசனத்தின் நிமித்தம், ಸತ್ಯ ವೇದದ விசுவாசத்தினாலே ವಿಶ್ವಾಸದಿಂದ கடிந்து கொண்டு போதி, ಖಂಡಿಸಿ ಬೋಧಿಸು. ஆகையால் ಆದ್ದರಿಂದ தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, ஊழியக்காரரா இருக்கட்டும், ಸೇವಕರಾಗಿದ್ದು கணவனா இருக்கட்டும், ನಿಮ್ಮ ಗಂಡನಾಗಿ மனைவியா இருக்கட்டும், ಹೆಂಡತಿಯಾದ್ರೂ வேத வசனத்தை கொண்டு, ಸತ್ಯ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ, வார்த்தையை கொண்டு ವಾಕ್ಯದ உங்களை ಮುಖಾಂತರ கடிந்து கொள்ளுகிற போது ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುವಾಗ வேதனைப்படாதீங்க. ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, ராஜ்யத்திற்கு கொண்டு போகிற வழியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ಕೋಪಗೊಳ್ಳಬೇಡಿ. ನಿಮ್ಮನ್ನು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕರೆದೊಯ್ಯುವ ಮಾರ್ಗ ಅಲ್ಲಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது நாம் வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். ಈಗ ನಾವು ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಓದೋಣ. கர்த்தர் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த போகிறார். ದೇವರು ರಹಸ್ಯಗಳನ್ನು ನಮಗೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆதியாகம புஸ்தகம் ತೆಗೆದವರು ಓದಿ ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனமும் 15ನೇ ವಚನ 16வது வசனமும் 16ನೇ ವಚನ 17வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 15ರಿಂದ 17ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ஆதியாகம புஸ்தகம் ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனமும் 15ರಿಂದ 16 17ವರೆಗೂ 17 வரை வாசியுங்க. ಓದಿ. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಬೆಳಕು ಕೊಡುವುದಕ್ಕೆ 15ನೇ ವಚನ 2:15 ಆದಿಕಾಂಡ 2:15 ಯೆಹೋವ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಕರೆಕೊಂಡು ಹೋಗಿ ಏದೇನ್ ತೋಟವನ್ನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಕಾಯುವುದಕ್ಕೂ ಅದರಲ್ಲಿ ಇಟ್ಟನು. ಇದಲ್ಲದೆ ಯೆಹೋವ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ, ನೀನು ತೋಟದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಮರಗಳ ಹಣ್ಣುಗಳನ್ನು ಯಥೇಚ್ಛವಾಗಿ ತಿನ್ನಬಹುದು, ಒಳ್ಳೆದರ ಕೆಟ್ಟದರ
ಮರವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ಮಾತ್ರ ತಿನ್ನಬಾರದು, ತಿಂದ ದಿನ ಸತ್ತೇ ಹೋಗುವಿ ಎಂದು ವಿಧಿಸಿದನು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிதாவாகிய தெய்வம், ತಂದೆಯಾದ ದೇವರು, தேவனாகிய கர்த்தர் ದೇವನಾದ ಯೆಹೋವನು ஆதாமை உண்டாக்கி, ಆದಾಮನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ, ஏவாளை உண்டாக்கி, ಅವ್ವನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, ಏದೆನೆಂಬ ತೋಟವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ, ஆதாம் ஏவாளையும் ಆದಾಮನನ್ನು ಅವಳನ್ನು ஏதேன் தோட்டத்துல போய் வைத்தார். ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇಟ್ಟನು. அந்த ஏதேன் தோட்டத்துல கொண்டு போய் விட்டு ಆ ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇಟ್ಟಾಗ ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದರು. தேவனாகிய கர்த்தர் ಯೆಹೋವನಾದ ದೇವರು ஏதேன் தோட்டத்துல அழைத்து கொண்டு போய் மனுஷனை, ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಕರೆಕೊಂಡು ಹೋಗಿ, நீ போய் அந்த தோட்டத்தை ನೀನು ಹೋಗಿ ಆ ತೋಟವನ್ನು பண்படுத்தவும் ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೂ காக்கும்படி செய்ய என்று சொன்னார். ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಕಾಯುವುದಕ್ಕೂ ಅದರಲ್ಲಿ ಇಟ್ಟನು. ஏதேன் தோட்டத்துல ஆதாமை ஏவாளையும் கொண்டு போய் விட்டிருக்கிறார். ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಆದಾಮನು ಅವಳನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ರು. ஆதாமுக்கு சொல்லுகிறார், ಆದಾಮನಿಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இந்த தோட்டத்தை ಈ ತೋಟವನ್ನು பாதுகாக்க வேண்டும், ನೀನು ಕಾಯಬೇಕು, இந்த தோட்டத்தை ಈ ತೋಟದಲ್ಲಿ பண்படுத்த வேண்டும் என்று ವ್ಯವಸಾಯ சொல்லுகிறார். ಮಾಡಬೇಕು. இது யாருக்கு சொன்னாரு? ಇದು ಯಾರಿಗೆ ಹೇಳಿದರು? ஆதாமுக்கு சொல்லி இருக்கிறார். ಆದಾಮಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದರು, இந்த தோட்டத்தை பாதுகாக்கவும், ಈ ತೋಟವನ್ನು ನೀವು ಕಾಯುವುದಕ್ಕೂ இந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும் என்று ವ್ಯವಸಾಯ சொல்லுகிறார். ಮಾಡುವುದಕ್ಕೂ ನಿನ್ನನ್ನು ಇಟ್ಟನು. பண்படுத்துவது என்றால் என்ன? ವ್ಯವಸಾಯ ಮಾಡೋದಂದ್ರೆ ಏನು? ஒரு நிலம் இருக்கிறது, ಒಂದು ನೆಲ ಇದೆ. அந்த நிலத்தை ಆ ನೆಲದಲ್ಲಿ ஏர் உழுதி, ಆ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿ, ஏர் உழுதி, ಅಗೆದು ಆ ನೆಲವನ್ನು ಅಗೆದು, அது கல்கள் இருக்கும், கல்லுகளை எடுத்து போடணும், ಅಲ್ಲಿರುವ ಕಲ್ಲುಗಳನ್ನ ಮೊದಲದಾಗಿ ತೆಗೆದಾಕ, முள்ளுகளை எடுத்து போடணும், ಮುಳ್ಳುಗಳನ್ನ ತೆಗೆದಾಕ್ಬೇಕು, அதுல இருக்கிற அசுத்தமான காரியங்கள் எல்லாம் எடுத்து போடணும், ಇರುವ ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತೆಗಿಬೇಕು. அப்புறம் தான் விதையை விதைக்கணும். ಆಗಲೇ ನಾವು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಬೇಕು. ஒரு நிலம் அப்படியே இருந்தா விதைத்தா முளைக்காது. ಆ ನೆಲ ಹಾಗೆ ಇದ್ರೆ ಹಾಗೆ ನಾವು ಬಿತ್ತಿದ್ರೆ ಅದು ಬೆಳೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அதைதான் சொல்லுகிறார், தோட்டத்தை நீ பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡು ಮೊದಲನೇದಾಗಿ. அப்போ ஆதாமுக்கு சொல்லுகிறார், ஒரு நிலம் என்றால் அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும். ಆದಾಮಿಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ವ್ಯವಸಾಯ ನೀನು ನೆಲದಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதுதான் ಈ நிலத்தை உழுதி, ಆ ನೆಲವನ್ನು ಅಗೆದು அதுல இருக்கிற கல் முள்ளுகள் எல்லாம் எடுத்து, ಕಳ್ಳು ಮುಳ್ಳುಗಳೆಲ್ಲ ತೆಗೆದು, தேவனுக்கு விரோதமான இருக்கிற எல்லா காரியத்தை அதுல இருந்து எடுத்து, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು, அப்பதான் விதையை விதைக்க வேண்டும். ಆದ ಮೇಲೆ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಬೇಕು. அப்பொழுதுதான் விதை என்ன பண்ணா முளைக்கும். ಆಗಲೇ ಬೀಜ ಮೊಳಕೆ ಬಿಡುತ್ತದೆ. இது லிட்டரல் மீனிங், ಇದು ಬಂದು ಒಂದು உலக பிரகாரமான காரியம். ಲೋಕದ ಕಾರ್ಯ. ஆனால் ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கிறது, ಆತ್ಮಿಕದ ಕಾರ್ಯ ಇದೆ, ஆவிக்குரிய காரியம் இருக்கிறது. ಆತ್ಮಿಕದ ಕಾರ್ಯ ಇದೆ. ஆதாமுக்கு சொன்னது போல ஊழியக்காரருக்கு சொல்லி இருக்கிறார், ಆದಾಮ್ಗೆ ಹೇಳಿದಾಗ ದೇವ್ರ ಸೇವಕರಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, உன் வருகிற ஆத்துமாவை, ನಿನ್ನ ಸಂಗಡ ಬರುವ ಆತ್ಮಗಳನ್ನು, அவர் உள்ளதான் நிலம், ಅವರೇ ಬಂದು ನೆಲ, அவர் இருதயதான் நிலம், ಅವರು ಹೃದಯನೇ ಬಂದು ನೆಲ. அந்த நிலத்தில் இருக்கிற ಆ ನೆಲದಲ್ಲಿ ಇರುವ எல்லா கற்களையும் எடுக்க வேண்டும், ಎಲ್ಲ ಕಲ್ಲುಗಳನ್ನು ತೆಗಿಬೇಕು, எல்லா முள்ளுகளை எடுக்கப்பட ಎಲ್ಲ வேண்டும். ಮುಳ್ಳುಗಳನ್ನು ತೆಗಿಬೇಕು. அதுல முள்ளுன்னா என்ன, ಆ ಮುಳ್ಳಂದ್ರೆ ಏನು? கல்லுன்னா என்ன? ಕಲ್ಲಂದ್ರೆ ಏನು? உன்னுடைய பாவம் தான் உன் இருதயத்தில் இருக்கிறது. ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವ ಪಾಪ ನಿನ್ನ உன் ಹೃದಯದಲ್ಲಿ, இருதயத்தில் அக்கிரமான சிந்தனைகள் இருக்கிறது. ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಕ್ರಮವಾದ ಚಿಂತನೆ ಇದೆ. உன் இருதயங்கிற அந்த நிலத்துல அசுத்து கூடி இருக்கிறது. ನಿನ್ನ ಹೃದಯವಾದ ಆ ನೆಲದಲ್ಲಿ ಅಶುದ್ಧ ಕೂಡಿ உன் ಇದೆ. இருதயம் என்கிற அந்த நிலத்துல ಆ ಹೃದಯ ಎಂಬ ನೆಲದಲ್ಲಿ தவறான ஆலோசனைகள் இருக்கிறது. ತವರಾದ ಚಿಂತನೆಗಳಿದೆ. அந்த நிலத்துல யாரை கெடுக்கலாம் என்ற அந்த இருதயத்தில் ಆ இருக்கிறது. ನೆಲದಲ್ಲಿ ಯಾರನ್ನ ಕೆಡಿಸಬೇಕು ಅನ್ನೋದು ಆ ಹೃದಯದಲ್ಲಿದೆ. ஆகையால் தான் ஆதாமுக்கு சொன்னான், ಆದ್ದರಿಂದಲೇ ಆದಾಮನಿಗೆ ದೇವರು இந்த ಹೇಳಿದ್ದಾರೆ, நிலத்தை நீ பண்படுத்தவே. ಈ ನೆಲದಲ್ಲಿ ನೀನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡಬೇಕು. ஊழியக்காரருக்கு அதுதான் சொல்லுகிறார். ದೇವರ ಸೇವರಿಗೆ ದೇವರು ಅದೇ ಹೇಳ್ತಾರೆ, இதோ உன் ஆத்மா இருதயத்தை பண்படுத்து, ನಿನ್ನ ಆತ್ಮಗಳ ಹೃದಯವನ್ನು ನೀನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡು. அது பண்படுத்துவதில் என்றால் என்ன? ಆ ವ್ಯವಸಾಯ ಮಾಡೋದಂದ್ರೆ ಏನು? உன் இருதயத்தில் இருக்கிற அசுத்தம் எல்லாம் எடுத்து போடும், ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಅಶುದ್ಧಗಳೆಲ್ಲ ತೆಗೆದಾಕ್ಬೇಕು. உன் இருதயத்தில் இருக்கிற கடினத்தெல்லாம் மாற்றி ನಿನ್ನ போடும். ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಕಠಿಣಗಳೆಲ್ಲ ಬದಲಾಗಬೇಕು. அதுதான் முள்ளு கல்லெல்லாம் சொல்லுகிறது. ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಮುಳ್ಳು ಕಲ್ಲು ಅಂತ. அதற்குதான் சேவகர் ஊழியக்காரர்கள் வைத்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿನೇ ದೇವ್ರ ಸೇವಕರ ದೇವ್ರ ಮಡಗಿದ್ದಾರೆ. அதைதான் ஏதன் தோட்டத்தில் வைத்து ஆதாமுக்கு சொல்லுகிறார், ಅದನ್ನೇ ದೇವರು ಆದಾಮನ್ನ ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಮಡಗಿ இந்த ಹೇಳುತ್ತಾರೆ, தோட்டத்தை பண்படுத்து, ಈ ತೋಟದಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯ ಮಾಡು. இந்த தோட்டத்தில் இருக்கிற மரமெல்லாம் கனி கொடுக்கணும், ಈ ತೋಟದಲ್ಲಿರುವ ಮರವೆಲ್ಲ ಫಲ நல்ல ಕೊಡಬೇಕು. இலைகள் பச்சையாய் வரணும், ಒಳ್ಳೆ ಎಲೆಗಳೆಲ್ಲ ಹಸಿರಾಗಿ அதுல ಬರಬೇಕು. உண்மையான சாரங்கள் இருக்கணும், ಅದರಲ್ಲಿ ನಿಜವಾದ ಸಾರಾಂಶ
ಅಂಶ ಇರಬೇಕು. ஆதாமுக்கு சொன்னார், ಆದಾಮನಿಗೆ ಹೇಳಿದನು, அவன் பண்படுத்தினான், ಆತನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿದನು, அதில் பல பழங்கள் உண்டானது. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ಹಣ್ಣುಗಳು ಉಂಟಾಯಿತು. ஆப்பிள் பழத்தில் இருந்து, ಆಪಲ್ ಹಣ್ಣಿನ, திராட்சை பழத்தில் இருந்து, ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣಿನವರೆಗೂ, ஆரஞ்சு பழத்தில் இருந்து, ಆರೆಂಜ್ ಹಣ್ಣಿನಿಂದ பலவிதமான நம்ம சாப்பிடுகிற கண்ணால் பார்க்கிற பலவிதமான பழங்களை கொடுத்தார். ಹಲವಿಧವಾದ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡುವ ಹಣ್ಣುಗಳನ್ನು ದೇವರು ನೋಡೋದು அதெல்லாம் வந்தது. ಅದ್ರ ಅದ್ಭುತವಾಗಿ ಬಂದಿತ್ತು. நன்மையும் தீமையும் அறிகிற விருட்சமும் வந்தது. ಒಳ್ಳೆಯದು ಕೆಟ್ಟದನ್ನು ಅರಿಯತಕ್ಕ ವೃಕ್ಷವೂ ಬಂದಿತ್ತು. ஜீவ விருட்சமும் வந்தது. ಜೀವ ವೃಕ್ಷವೂ ಉಂಟಾಯಿತು. அவன் பண்படுத்தியதனால விருட்சங்கள் கொடுத்தாரு. ಅವನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡೋದ್ರಿಂದ ಒಳ್ಳೆ ಹಣ್ಣುಗಳು இன்றைக்கு ஊழியக்காரர்கள், ಇವತ್ತು ಸೇವಕರು, அநேக சபைகள், அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். ಅನೇಕ ಸಭೆಗಳು, ಅನೇಕ ಆತ್ಮಗಳಿದ್ದಾರೆ. உலக பிரகாரமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ಲೋಕದ ಪ್ರಕಾರ ದೇವರ ಸೇವಕರು ಇದ್ದಾರೆ. ஆனா அந்த நிலத்தை என்ன பண்றதுல பண்படுத்துவதில்லை. ಆ ನೆಲದಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நீ காணிக்கை கொடுத்தா போதும், ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ರೆ நீ ಸಾಕು, ரசம்பாக கொடுத்தா போதும், ಅಂಶ ಕೊಟ್ರೆ நீ ಸಾಕು, சபைக்கு வந்தா போதும், சபைக்கு ಬಂದ್ರೆ நீ ಸಾಕು. கனி கொடுக்கலனாலும் பரவாயில்லை, ಹೊರಗೆ ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಫಲ கர்த்தர் ಕೊಡಲಿಲ್ಲ இயேசு ಪರವಾಗಿಲ್ಲ, கிறிஸ்துவுக்கு சமமா பெயர் பெற்றவனா இருந்தாலும் பரவாயில்ல, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಹೆಸರನ್ನ ಹೇಳ್ದೆ ಹೋದ್ರೂ நீ ಪರವಾಗಿಲ್ಲ, இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்தாலும் பரவாயில்லை, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಸಂಗಡ ಬಾಳ್ದೇ ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆனா நீ காணிக்கை தசமாட்ட குத்துடு. ಕಾಣಿಕೆ ದಶಾಂಶ ಮಾತ್ರ உங்களை ಕೊಡು. பண்படுத்த மாட்டாங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. உங்களை பண்படுத்தி உங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற மாட்டாங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಫಲಭರಿತರಾಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆனா உண்மையான ஊழியக்காரர்களோ, ನಿಜವಾದ ಸೇವಕರು, உங்களை கடிந்து கொண்டு அன்பால நடத்துகிற ஊழியக்காரர்களோ, ಖಂಡಿಸಿ ಪ್ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸುವ ಸೇವಕರು உங்களை ஏன் கடிந்துகிறார்கள் தெரியுமா? ಯಾಕೆ ಖಂಡಿಸ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் ನೀವು மாற. ಫಲಭರಿತರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஆகையால் அவர்கள் உங்களை பண்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ಆದ್ದರಿಂದಲೇ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯ ದೇವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்களை பண்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்கள் வளர்ந்து ನೀವು ಬೆಳೆದು பச்சையான மரத்தை போல, ಹಸಿರಾದ ಮರದ இலை ಹಾಗೆ, விளையாத மரத்தை போல ಬೀಳದೆ ಇರುವ ಎಲೆಯ ಹಾಗೆ கனிகளை கொடுத்து ಫಲವನ್ನು ಕೊಟ್ಟು பசியை ஆற்றுகிறவர்களாய் மாற்றப்பட. ಓ ಹಸಿವನ್ನು ತೀರಿಸುವವರಾಗಿರ್ಬೇಕು. அதற்காக தான் உண்மையான ஊழியக்காரர்கள் உங்களை கடிந்து கொண்டு தேவ உபதேசத்தில் நடத்துகிறார்கள். ಆದ್ದರಿಂದಲೇ ನಿಜವಾದ ಸೇವಕರು ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾರೆ. ஆதாமை அப்படிதான் தேவன் நடத்தினார். ಆದಾಮನನ್ನು ದೇವರು ಹಾಗೆ ನಡೆಸಿದರು. போய் இதை பண்படுத்து என்று சொன்னார். ಹೋಗಿ ವ್ಯವಸಾಯ ಮಾಡು. பழங்கள் கொடுத்தது, ಹಳೆ ಹಣ್ಣುಗಳನ್ನು ஏராளமாய் கொடுத்தது. ತುಂಬಾ ಹಣ್ಣುಗಳು ಬಂತು. அவர்கள் அதை புசித்து வாழ்ந்தார்கள். ಅದನ್ನ ತಿಂದು ಅವರು ಕಾರಣ அவர் பண்படுத்தினார். ಅವನು ವ್ಯವಸಾಯ நிலத்தை ಉಳಿದಾர், ವ್ಯವಸಾಯ விதையை விதைத்தார். ಆಮೇಲೆ ಅವನು ಅಗೆದನು, ಬಿತ್ತಿದನು, ಮುಳ್ಳುಗಳನ್ನ ತೆಗೆದನು. அது பச்சை ஒளிவ மரத்தை போல இருந்தது. ಅದು ಬಿತ್ತಿದ ಮೇಲೆ ಹಸಿವ ಹಾಗೆ ಕಾಣಿಸಿತು. அது கனிகளை கொடுத்தது. ಫಲವನ್ನು ಕೊಟ್ಟಿತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது ஆதாம் சொன்ன வேலையை செய்திருக்கிறார். ಈಗ ಆದಾಮನು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಕೇಳಿದಾನೆ. பண்படுத்துன்னு சொன்னால் அது பண்படுத்துற வேலையை சரியாய் ಅವನು செய்திருக்கிறார். ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವಂತ ದೇವರು ಹೇಳಿದಾಗ ಅವನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿದನು. இன்னொரு வேலை கொடுத்திருக்கிறார், இன்னொரு வேலையை கொடுத்திருக்கிறார். ಇನ್ನೊಂದು ಕೆಲಸವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை காக்க வேண்டும் என்று சொல்லி ಅದನ್ನು ಕಾಯಬೇಕಂತಾನು ಕೂಡ ಹೇಳಿದ್ದಾರೆ. பழத்தை கொடுக்கிற ಹಣ್ಣನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அந்த செடி மரத்தை எல்லாம், ಆ ಗಿಡ ಮರಗಳನ್ನೆಲ್ಲ, உன்னோடு கூட இருக்கிற தன் மனைவி ஏவாளையும் கூட, ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವ ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಅವಳನ್ನು ಕೂಡ, அந்த தோட்டத்துல மிருகங்கள் எல்லாவற்றையும் தேவன் படைத்து வைத்திருந்தார். ಆ ತೋಟದಲ್ಲಿ ಅನೇಕ ಮೃಗ ಜೀವಿಗಳನ್ನು ಸಹ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. பண்படுத்துவது மாத்திரமல்ல, ವ್ಯವಸಾಯ ಮಾಡೋದು ಮಾತ್ರ, அவைகளை காக்கவும் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ಅವುಗಳನ್ನು ಕಾಯಲು ಸಹ ಬೇಕು ನೀನು. ஆதாம் பண்படுத்தினான், ಆದಾಮನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿದನು, பலனெல்லாம் கொடுத்தது. ಹಣ್ಣೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿತ್ತು. ஆனால் பாதுகாக்க மறந்து போனான். ಆದ್ರೆ ಕಾಯುವುದಕ್ಕೆ ಅವನು ಮಾಡಲಿಲ್ಲ, ಕಾಯಲಿಲ್ಲ. அவன் பாதுகாக்கவும் விட்டு விட்டான். ಅವನು ಕಾಯುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟನು. ஆகையால ಆದ್ದರಿಂದ வெளியிலிருந்து, ಹೊರಗಡೆಯಿಂದ ಆಚೆ ಇದ್ದ தோட்டத்தை பாதுகாக்காததுனால, ತೋಟವನ್ನು ಅವನು ಕಾಯದೆ அவன் மறந்து போனதுனால, ಅವನು ಮರೆತು ಹೋಗಿದ್ದರಿಂದ தோட்டத்துக்குள்ளாக பிசாசு வருகிறான். ತೋಟದ ಒಳಗೆ ಸೈತಾನನು ಬರ್ತಾನೆ. மனுஷனையும் யோவாலும் 20 இருந்தது. ಮನುಷ್ಯನು ಯೋವಾಳು ಒಂದಾಗಿದ್ದರು, மிருகமும் இருந்தது. ಮೃಗಗಳು ಸಹ ಇದ್ದರು. சந்தோஷமா இருந்தார்கள், ಸಂತೋಷವಾಗಿದ್ದರು. அவர் பண்படுத்தின அன்பாய் புசித்தார்கள். ಅದನ್ನ ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿದ ಹಣ್ಣುಗಳನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಅವರು ತಿಂದಿದ್ದರು. அவர்கள் எப்படி பண்படுத்தினார்களோ அப்படி ஃப்ரூட்கள் வந்தது. ಅವರು ಹೇಗೆ ವ್ಯವಸಾಯ ಮಾಡೋದು ಆ ರೀತಿಯಾಗಿ
ಹಣ್ಣುಗಳು ಹಂಪುಗಳು ಸಿಕ್ಕಿತು. பல நாள் அவன் காத்து வந்திருக்கிறான். ಅನೇಕ ದಿನ ಅವನು ಕಾಯ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದಾನೆ. சில நேரங்களில் அவன் பாதுகாப்பதை மீறி விட்டு ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅವನು ಕಾಯುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟನು. அந்த தோட்டத்தை பாதுகாப்பதற்கு விட்டு விட்டது. ತೋಟವನ್ನು ಕಾಯುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟನು. அவன் எப்பொழுது தோட்டத்தை பாதுகாக்க வேலை அடுக்க மறந்து விட்டானோ, ಅವನು ಯಾವಾಗ ತೋಟವನ್ನು ಕಾಯುವುದನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟನು, பிசாசானவன் ಸೈತಾನನು அந்த தோட்டத்துக்குள்ள ಆ பிரவேசித்தான். ತೋಟದೊಳಗೆ ಬಂದನು. தோட்டம் என்பது ತೋಟ நம்ம ಎಂಬುದು குடும்பத்தை குறிக்கிறது. ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು, தோட்டம் என்பது ನಾವು ತೋಟ ಎಂಬುದು நம்ம சபையை குறிக்கிறது. ಸಭೆಯನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. நாம் எப்பொழுது நம்ம சபைக்குள்ள சத்தியமா இல்லாத இருக்கிறோமோ, ನಾವು ಯಾವಾಗ ಸಭೆಯಲ್ಲಿ ಸತ್ಯ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೀವೋ, நம்மை பாதுகாக்காம இருக்கிறோமோ, ನಾವು ಕಾಯದೆ ಇದ್ದೀವೋ, அப்பொழுது பிசாசன் நமக்குள்ள நம்ம சபைக்குள்ள வந்து ಆಗ ಸೈತಾನನು ನಮ್ಮ ಸಭೆ ಒಳಗೆ ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದು ಬಿಡ್ತಾನೆ. வந்து நமக்கு இதை நம்ம கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொள்ளடித்து விடுகிறான். ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲವನ್ನು ಕಳ್ಳತನ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಿಡ್ತಾನೆ. அப்படிதான் ஆதாமை ಆದ್ದರಿಂದಲೇ ಹಾಗೇನೆ பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தான். ಅವನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಕಾಯುವುದಕ್ಕೂ ದೇವರು அவன் பண்படுத்தினான். ಅವನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿ கனிகள் வந்தது, ಫಲ ಬಂತು. ஆனால் ಆದರೆ பாதுகாக்க மறந்து விட்டான். ಕಾಯುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟನು. பிசாசானவனோ ಸೈತಾನನು உள்ளே தோட்டத்துக்குள்ளே வந்து விட்டான். ತೋಟದ ಒಳಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟನು. அவர்களுக்குள்ளே வந்து விட்டான். ಅವರೊಳಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟನು. வந்தது நிமித்த பலன் என்ன? ಅದರಿಂದ ಏನ್ ಫಲ ಬಂತು யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ஒரு ಮಾಡಿ. நல்ல கணவன் ஒரு ಒಳ್ಳೆ ಗಂಡ குடும்பத்தை ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು சத்தியத்துல நடத்தப்பட வேண்டும். ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. ஒரு நல்ல மனைவி ಒಂದು ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿ நல்ல சபையை நடத்தப்பட ಒಂದು வேண்டும். ಒಳ್ಳೆಯ ಸಭೆಯನ್ನು ನಡೆಸಬೇಕು. ஒரு நல்ல மனிதா இருந்த சபையில் ஆத்மாக்களை நம்ம சேர்க்கப்பட ಒಂದು வேண்டும். ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಸೇರಿಸಬೇಕು. அவன் பாதுகாக்காத நிமித்தம் ಅವನು ಕಾಯದೆ ಇರುವುದ ಕಾರಣ பிசாசு தோட்டத்துக்குள்ள வருகிறான். ಸೈತಾನನು ತೋಟದ ಒಳಗೆ ಬರ್ತಾನೆ. அப்பொழுது வந்து வந்து போகிறான். ಬಂದು ಬಂದು ಹೋಗ್ತಾನೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, கர்த்தர் சொல்லுகிறார், ಯೆಹೋವನು ಹೇಳ್ತಾರೆ, இப்பொழுது மனுஷனை அவன் என்ன பண்ற மாயப்படுத்தணும். ಈಗ ಮನುಷ್ಯನನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಮಾಯ ಮಾಡಬೇಕು. ஏவாளையும் ஆதாமையும் தனக்குள்ளாக வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಅವುಗಳನ್ನು ಆದಾಮನನ್ನು ತನ್ನ ಸಂಗಡ ಸೇರಿಸಿಕೊಳ್ಬೇಕು. தாம் வழியில் அவன் கொண்டு போக வேண்டும். ತನ್ನ ಸಂಗಡ ವಶಪಡಿಸಿ ಕರ್ಕೊಂಡು இப்பொழுது ಹೋಗ್ಬೇಕು. எப்படி ஆதாமும் ஏவாளையும் வஞ்சிக்கப்பட வேண்டும் என்று அவன் யோசிக்கிறான். ಈಗ ಹೇಗೆ ಆದಾಮನನ್ನು ಅವಳನ್ನು ವಂಚನೆಗೊಳಗಾಗಿಸಬೇಕು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ. இப்பொழுது எப்படியாவது அவர் தன் பக்கமா இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் யோசிக்கிறான். ಹೇಗಾದ್ರೂ ಸಹ ನನ್ನ ಸಂಗಡ ಅವನ್ನ ಎಳ್ಕೊಳ್ಳಬೇಕು ಜೊತೆ ಅಂತ ಅವನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ. இப்ப எப்படி நான் அவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று யோசித்து ಹೇಗೆ ಅವ್ರನ್ನ ವಂಚನೆ ಒಳಗಾಗಬೇಕು ಅಂತ ಯೋಚಿಸಿ ஒரு வலு சர்ப்பத்தை தெரிந்து கொள்ளப்படுகிறான். ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಸರ್ಪವನ್ನು ಆರಿಸ್ಕೊಳ್ತಾನೆ. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட உடனே ಅದನ್ನ ಸರ್ಪವನ್ನು ಆರಿಸ್ಕೊಂಡ್ಮೇಲೆ அவன் அந்த சர்ப்பத்திற்குள்ளாக அவருக்கு சர்ப்பத்துக்கு ஒரு பேச்சு உண்டாகுகிறது. ಸರ್ಪಗೂ ಸೈತಾನಿಗೂ ಒಂದು ಮಾತು, ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಆಗುತ್ತದೆ. அதற்கு முன்னதாக ಅದಕ್ಕೂ ಮುಂಚಿತ காட்டுல 2 ராஜாக்கள் இருக்கிறார்கள். ಕಾಡಿನಲ್ಲಿ 2 ರಾಜರಿದ್ದಾರೆ. தோட்டத்தில 2 ராஜாக்கள் இருக்கிறார்கள். ತೋಟದಲ್ಲಿ 2 ರಾಜರಿದ್ದಾರೆ. ಒಂದು ಬಂದು ಸಿಂಹ. இந்த சிங்கத்திற்கு ஒப்பானவர் ஆண்டவராகிய இயேசு ಈ கிறிஸ்து. ಸಿಂಹಕ್ಕೆ ನಾವು ಊಹೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಹೇಳ್ಬೋದು. இன்னொரு ராஜா இருக்கிறது. ಇನ್ನೊಂದು ರಾಜ ಇದ್ದಾರೆ. இது யாரும் அதிகமா சொல்லுகிறது அல்ல. ಇದು ಯಾರನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಹೇಳೋದಿಲ್ಲ. இது பாம்பு பேரு தான் சொல்ற பாம்பு, ಹಾವು. அதுக்கு நாகராஜா என்று சொல்லுகிறாங்க. ಅದನ್ನು ನಾಗರಾಜ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எங்க கிராம பகுதியில எல்லாம் நான் இந்த போட்டோ வச்சுட்டு நாகராஜான்னு எழுதி வச்சிருப்பாங்க. ನಾವು ಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಾಗರಾಜ ಅಂತ ಫೋಟೋ ಬರೆದು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. இப்போ சிங்க கிட்ட வர முடியாது பிசாசானவன். ಸಿಂಹ ಹತ್ರ ಬರಕ್ಕಾಗಲ್ಲ ಸೈತಾನ. சிங்கம் கட்டொடியாது. ಸಿಂಹ ಬಂದು ಯೆಹೋವನದ್ದು. இப்போ பிசாசு யாரை தெரிந்து கொள்ளுகிறான்? ಈಗ ಸೈತಾನ್ ಯಾರನ್ನ இன்னொரு ಆರಿಸ್ಕೊಳ್ತಾನೆ? செகண்ட் ராஜா ஒருத்தர் இருக்கிறார். ಎರಡನೇ ರಾಜನನ್ನ அந்த ராஜாவாகிய அந்த வலு சர்ப்பத்தை கிட்ட போய் பேசுறார். ರಾಜನಾದ ಆ ಬಲು ಸರ್ಪವನ್ನು ஒரு ಆರಿಸ್ಕೊಳ್ತಾನೆ. காட்டை ஆளுகை செய்யணும், இங்க 2 பேரும் தான் ஆளுகை செய்ய முடியும். ಕಾಡನ್ನು ಆಳ್ಬೇಕಾದ್ರೆ ಇವ್ರಿಬ್ರೇ ಆಳ್ಬೇಕು. இப்போ சிங்கத்துக்கிட்ட போய் பேச முடியாது. ಈ ಸಿಂಹ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಾತನಾಡಲು அவன் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பாம்பை சூஸ் பண்ணிக்கிறான். ಸರ್ಪವನ್ನು ಆರಿಸ್ಕೊಳ್ತಾನೆ. பாம்பிடத்துல பேசுகிறான். ಆ ಸರ್ಪದ ಬಳಿ ಮಾತನಾಡ್ತಾನೆ. நான் உனக்குள்ள இருப்பதற்கு இடம் கொடு. ನಾನು ನಿನ್ನ ಒಳಗೆ ಇರುವುದಕ್ಕೆ ನೀನು ಜಾಗ ಕೊಡು. நான் உன்னோடு இருக்கிற பொழுது ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವ நான் யோவாளை வஞ்சிப்பதற்கு, ನಾನು ಅವುಗಳನ್ನು நான் ஆதாமை வஞ்சிப்பதற்கு ಆದಾಮನನ್ನು எனக்கு ವಂಚಿಸುವುದಕ್ಕೆ நகுவாய் இருக்கும் என்று ನನಗೆ எண்ணுகிறான். ಸುಲಭವಾಗಿರುತ್ತದೆ. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? பேசிக்கொண்டாங்க. ಇಬ್ಬರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಮಾತಾಡ್ಕೊಂತಾರೆ. நீ எனக்கு இடம் கொடுத்தால் ನೀನು
ನನಗೆ ಜಾಗ இந்த ಕೊಟ್ಟೆ. வலுசர்பமானவன் நீ எனக்கு இடம் கொடுத்தாய். ಏ ಸರ್ಪವಾದ ನೀನ್ ನನಗೆ ಜಾಗ இந்த ಕೊಟ್ಟೆ. உலகம் முழுவதும் உன்னை நமஸ்கரிக்க, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನಮಸ್ಕರಿಸಲು, உன்னை பூஜை பண்ண, ನಿನ್ನನ್ನು ಪೂಜೆ ಮಾಡಲು, உன்னை நமஸ்கரிக்க, ನಿನ್ನನ್ನು ನಮಸ್ಕರಿಸಲು, உன்னை சேவிக்க ನಿನ್ನನ್ನು ಸೇವಿಸಲು நான் உன்னை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀನಿ. இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு நாகதேவதை என்று போட்டோவை வைத்து எல்லாரும் வணங்கி கொண்டிருக்கிறார். ಈಗ ಹಾಗೇನೆ ನಾಗದೇವತೆ ಅಂತ ಫೋಟೋ ಮಡಗಿ ಪೂಜಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு வரைக்கும் வணங்கி கொண்டிருக்கிறோம். ಈ ದಿನವರೆಗೂ ಪೂಜಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைய தினம் ಈ ದಿನ இன்னைக்கு அப்படிதான் ஜனங்கள்லாம் இருக்காங்க. ಈಗ ಜನಗಳು ಆ ರೀತಿನೇ ಇದ್ದಾರೆ. அன்றைக்கு பிசாசானவன் ಆ ದಿನ ಸೈತಾನನು பாம்போடு பேசி ಸರ್ಪದೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ எனக்கு நீ இடம் கொடுத்தால், ನನಗೆ ನೀನು ಜಾಗ ಕೊಟ್ರೆ, நீ எனக்கு என்ன இடம் கொடுத்தால் ನನಗೆ ನೀನು ಸ್ಥಳ ಕೊಟ್ರೆ நான் உனக்குள்ளே பிரவேசித்து ನಾನು ನಿನ್ನೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿ மனிதர்களை நான் எப்படி வஞ்சிக்கிறது என்று நான் ಮನುಷ್ಯರೆಲ್ಲರನ್ನು ಹೇಗೆ ವಂಚನೆ ಮಾಡುವುದು, எப்படி எனக்குள்ளாக நான் கொண்டு வரும் என்று நான் சொல்லுகிறேன் என்று ನನ್ನ சொன்ன ಒಳಗೆ ಹೇಗೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೇಕಂತ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. இப்போ பாம்புக்கு சொல்லிட்டாரு, ಆ ಸರ್ಪಕ್ಕೆ நீ ಹೇಳಾಗಿ எனக்குள்ள வைத்தா உன்னை வணங்கும்படி நான் வைக்கிறேன். ನಿನ್ನ ಒಳಗೆ ನನ್ನನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ನಿನ್ನನ್ನು ಪೂಜಿಸುವಾಗ இன்னைக்கு வரை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ಈ ದಿನವರೆಗೂ ಪೂಜಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ பாம்புக்கு இடம் கொடுத்த உடனே பிசாசு அதற்குள்ள போயிட்டான். ಈಗ ಸರ್ಪಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಟ್ರಿಂದ ಸೈತಾನ ಅದರೊಳಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ನು. இப்ப சாத்தானு வரான். ಈಗ ಸೈತಾನ ಬರ್ತಾನೆ. இப்போ காக்கு மறந்த ஒரு அழகா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார் ஆதாம். ಈಗ ಬಂದು ಮರದ ಕೆಳಗಡೆ ಬಂದು ಆದಾಮನು ರೆಸ್ಟ್ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ವಿರಾಮ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்போ யோவான் வருகிறார். ಈಗ ಅವಳು ಬರ್ತಾಳೆ. அவள் மரமரமா பார்த்து புசிக்கலாம் என்று சுற்றி திரிகிறார். ಇವಳು ಮರವೆಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬರೋಣ ಅಂತ ಸುತ್ಕೊಂಡ್ ಬರೋಣ ಅಂತ ಹೋಗ್ತಾಳೆ. வந்த உடனே ಬಂದಾಗ ஒரு சத்தம் கேட்கிறது. ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ಕೇಳ್ತಾಳೆ. யோவாலே என்று ஒரு சத்தம். ಅವಳೇ ಅಂತ ಶಬ್ದ. யோவாலே என்று ஒரு சத்தம். ಅವಳೇ ಅಂತ ಶಬ್ದ. யார் என்று பார்க்கிற பொழுது ಯಾರೆಂದು ನೋಡುವಾಗ பாம்பானது பேசுகிறது. ಸರ್ಪವು ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. பாம்பானது பேசிக் கொண்டிருக்கிறது. ಸರ್ಪ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. கேக்குறா, என்ன என்ன கூப்பிட்டான்னு. ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕರೆದೆ ಅಂತ ಕೇಳ್ತಾಳೆ. அப்போ மிருகங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. ಹಾಗಲ್ಲ ನೋಡಿ, ಮೃಗ ಜೀವಗಳೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. பாம்புகள் எல்லாம் நடக்கிறது. ಹಾವೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ. பாம்புகள் எல்லாம் பறக்கிறது. ಹಾವೆಲ್ಲ ಹಾರ್ತಾ ಇದೆ. மிருகங்கள் எல்லாம் பறக்கிறது. ಮೃಗ ಜೀವಗಳೆಲ್ಲ ಹಾರ್ತಾ ಇದೆ. முன்னதாக மிருகங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಮೃಗಗಳೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾ ಇತ್ತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதாம் காலத்துல இவெல்லாம் நடந்தது. ಆದಾಮನ ಕಾಲದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ನಡೆಯಿತು. சரி, பாம்பு இடத்துல பேச உடனே பாம்போட பேச ஆரம்பிக்கிறாள் யோவான். ಈಗ ಅವಳು ಸರ್ಪದೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾಳೆ. சொல்லுது, ಹೇಳುತ್ತೆ, பாம்பு மிகவும் தந்திரம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறேன். ಈಗ ಇವು ಸರ್ಪವು ಬಂದು ಮಿಗವು ತಂತ್ರವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವ. வாசிங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் ಆದಿಕಾಂಡದ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை வாசி. 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ஆதியாகமம் புஸ்தகம் ಆದಿಕಾಂಡದ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை வாசி. 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின காட்டு சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் பாருங்க, உண்டாக்கின காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಯೆಹೋವ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಭೂ ಜಂತುಗಳಲ್ಲಿ ಸರ್ಪವು ಯುಕ್ತಿ ಉಳ್ಳದಾಗಿತ್ತು. கீழே படிங்க தமிழ்ல. ஸ்திரீயை நோக்கி சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று உண்டோ என்றார். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದು ಸ್ತ್ರೀಯ ಬಳಿಗೆ ಬಂದು, ಏನವ್ವ, ತೋಟದಲ್ಲಿರುವ ಯಾವ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ನೀವು ತಿನ್ನಬಾರದೆಂದು ದೇವರು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಿರುವುದೆಂದು ನಿಜವೋ ಎಂದು ಕೇಳಲು ಸ್ತ್ರೀಯು ತೋಟದಲ್ಲಿರುವ ಮರದ ಹಣ್ಣುಗಳನ್ನು ನಾವು ತಿನ್ನಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனாகிய கர்த்தர் ದೇವರಾದ ಯೆಹೋವನು உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் ಉಂಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಭೂ ಜಂತುಗಳಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ சர்ப்பமானது தந்திரமுள்ளதாಗಿದೆ. ಸರ್ಪವು ಬಹಳ ಯುಕ್ತಿ ಉಳ್ಳದಾಗಿದೆ. சர்ப்ப ஏன் தந்திரமுள்ளதானது? ಸರ್ಪವು ಯಾಕೆ ಯುಕ್ತಿ ಉಳ್ಳದಾಗಿದೆ? பிசாசானவன் யாருக்குள்ள இருக்கிறான்? ಸೈತಾನ ಯಾರೊಳಗೆ ಇರ್ತಾನೆ? சர்ப்பத்திற்குள்ள இருக்கிறான். ಸರ್ಪದ ಒಳಗೆ ಇದ್ದಾನೆ. அது வரைக்கும் எந்த தந்திரமுள்ளதா இல்ல. ಅದುವರೆಗೂ ಯಾವ ಯುಕ್ತಿನೂ ನೋಡಕ್ಕಾಗಿಲ್ಲ. சர்ப்பத்தில் எந்த தந்திரமும் இல்ல. ಸರ್ಪದೊಳಗೆ ಯಾವ ಯುಕ್ತಿನೂ ಇರಲಿಲ್ಲ. எப்பொழுது பிசாசானவன் சர்ப்பத்திற்குள்ள நுழைந்தானோ, ಯಾವಾಗ ಸೈತಾನನು ಸರ್ಪದೊಳಗೆ ನುಗ್ಗಿದನೋ, தந்திரமாய் பேசுவதிலே ಅವನು ಯುಕ್ತಿ ಉಳ್ಳದಾಗಿ ಮಾತನಾಡಲು ಅವನು ಯುಕ್ತಿ அது ಉಳ್ಳದಾಗಿ பேச ஆரம்பித்தது. ಅದು ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿತು.
பேச யோவாலை அழைத்து ಅವಳನ್ನು ಕರೆದು உன்னை தேவன் இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ என்று கேட்டது. ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಈ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬಾರದಂತ ಹೇಳಿದರೋ ಅಂತ ಕೇಳಿತು. கர்த்தர் வேணா என்ற அந்த பழத்தை ದೇವರು ಬೇಡ ಅಂತ ಹಣ್ಣನ್ನ நீ இது புசிக்க வேணாம் என்று கர்த்தர் சொன்னாரோ என்று சொன்னது. ನೀವು ತಿನ್ನಬಾರದು ಹಣ್ಣನ ಅಂತ ದೇವರು ನಿಮ್ಗೆ ಹೇಳಿದರೋ தந்திரமாய் பேச ஆரம்பித்தது. ಯುಕ್ತಿ ಉಳ್ಳದಾಗಿ ಮಾತನಾಡಿ அது அவளை ஏமாற்ற ஆரம்பித்தது. ಅದು ಅವಳನ್ನು ಏಮಾರಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿ. இன்றைக்கு பெண்கள் அப்படிதான். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೆಣ್ಣುಗಳು ஆண்கள் தந்திரமாய் பேசுவாங்க. ಈಗ ஆண்கள் தந்திரமாய் பேசுவாங்க. ಇದು ಗಂಡಸರು ತಂತ್ರವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. அந்த தந்திரத்துல பெண்கள் விழுந்து போயிடுவாங்க. ಅದು ಯುಕ್ತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುವಾಗ ಹೆಂಗಸರು ಬಿದ್ದು ಬಿಡ್ತಾರೆ. அது வாலிப பெண்கள் முக்கியம். ಅದು ವಾಲಿಬ ಬೆಳೆ ಯೌವನಸ್ಥರು ತುಂಬಾ ಹುಷಾರು. ஆண்கள் பிள்ளைகள் போயிட்டு பாசமா பேசிட்டா போதும். ಈಗ ಹುಡುಗರು ಬಂದು ಹುಡುಗಿರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು, அப்படியே பாவத்தில் விழுந்து போயிடுவாங்க. ಹಾಗೆ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பிசாசானவன் ಸೈತಾನನು வலு சர்ப்பத்தின்குள்ளாக அவன் புகுந்து ಸರ್ಪದ ಒಳಗೆ ಹೋಗಿ அவன் தந்திரமா யோவாலை ಅವನ ಸರ್ಪದ ಒಳಗೆ ನಿಕ್ಕಿ ಅವಳನ್ನು ಯುಕ್ತಿಯಾಗಿ அந்த வஞ்சனைக்கு யோவால் இடம் கொடுத்து விட்டான். ಆ ಯುಕ್ತಿಗೆ ಅವಳು ಬಂದು ಅವಳಿಗೆ ಜಾಗ ಕೊಟ್ಬಿಟ್ಟು யோவாலானல் ஏமாந்து ಅವಳು ಏಮಾರಿ அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்து ಆ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು பொய்யான வார்த்தைக்கு செவி கொடுத்து ಸುಳ್ಳಾದ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು அவள் தேவனுடைய மகிமையை இழந்து விட்டாள். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆಕೊಂಡ್ಲು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான் ಈ ದಿನಗಳು ಈ ದಿನದಲ್ಲಿ ಆ ರೀತಿನೇ பல உலக போதகர்கள் ಅನೇಕ ಬೋಧಕರು அநேக ஆத்மாக்களை சேகரித்துக் கொண்டு ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ಶೇಖರಿಸಿ வேத வசனத்தின்படி கண்டிப்பு இருக்காது. ದೇವ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ வேத ಖಂಡಿಸುವುದಿಲ್ಲ. வசனப்படி அவங்க நடப்பதில்லை. ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆಸುವುದಿಲ್ಲ. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சொல்லுவாங்க. ಲೋಕದ ಪ್ರಕಾರ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ கர்த்தர் ಹೇಳ್ತಾರೆ. மகளே, நீ காணிக்கை கொடுத்தால் நீ இப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய்ன்னு சொல்றாங்க. ಯೆಹೋವನ ಮಗಳೇ, ನೀನು ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟರೆ ದೇವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ ಅಂತ, கர்த்தர் உன்னை உயர்த்த போறாருன்னு ದೇವರು சொல்லுவாங்க. ನಿನ್ನ ಹೆಚ್ಚಿಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ உனக்கு காரு கொடுக்க போறாருன்னு சொல்லுவாங்க. ಕಾರು ಕೊಡ್ತಾರೆ. உனக்கு ಅಲ್ಲ முடியாத நகத்தை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಬಂಗಾರಗಳನ್ನು ಕೊಡುವೆ சொல்லுவாங்க, ಅಂತಾರೆ. வஞ்சிப்பார்கள். ಆ ರೀತಿ ಹೇಳಿ ಯುಕ್ತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ವಂಚಿಸ್ತಾರೆ. ஆனால் ಆದರೆ உங்களை கடிந்து கொண்டு நல்ல வழிகளை உங்களை நடத்த மாட்டாங்க. ನಮ್ಮನ್ನ ಖಂಡಿಸಿ ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವುದಿಲ್ಲ. பாவம் ஏது சாபம் ஏதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ಪಾಪ மாட்டாங்க. ಯಾವುದು ಶಾಪ ಯಾವುದು ಅಂತ ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಡುವುದಿಲ್ಲ. கண்டிக்கிற உபதேசர்கள் அப்படி அல்ல. ಖಂಡಿಸಿ ಉಪದೇಶ ಮಾಡುವರು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. கண்டிக்கிற ஊழியக்காரர்கள் அப்படி அல்ல. ಖಂಡಿಸುವ ಬೋಧಕರು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. யாவது உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ಹೇಗಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. எண்ணமெல்லாம் இதுதான். ಅವರ ಚಿಂತೆ ಎಲ್ಲ ಇದೇನೆ. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாம்பானது ಸರ್ಪವು எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ ಹೇಗೆ ಹಬ್ಬಳನ್ನು ವಂಚಿಸಿದೋ அப்படிதான் பல ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ಹಾಗೆ ಅನೇಕ ಸೇವಕರು ವಿಶ್ವಾಸಗಳನ್ನು ವಂಚಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படிதான் ஆத்மாவை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ಆತ್ಮಗಳನ್ನು ವಂಚಿಸ್ತಾ உலக ಇದ್ದಾರೆ. பிறகு ஆசீர்வாதங்களை சொல்லி வஞ்சித்துக் ಲೋಕದ கொண்டிருக்கிறார். ಪ್ರಕಾರ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೇಳಿ ವಂಚಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ராஜ்யத்துக்குரியவர்களை சொல்லுவதில்லை. ರಾಜ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವುದಿಲ್ಲ. நல்லவராஜுக்கு ஒரு வழியை காட்டுவதில்லை. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಮಾರ್ಗ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. காரணம் அவனுக்குள்ளே பிசாசவன் புகுந்திருக்கிறார். ಅವರು ಒಳಗೆ ಸೈತಾನ ನುಗ್ಗಿದ್ದಾನೆ. எப்படி பாம்புக்குள்ளே பிசாசவன் புகுந்திருந்தானோ ಹೇಗೆ ಸರ್ಪದೊಳಗೆ ಸೈತಾನ ನುಗ್ಗಿದನೋ அப்படி பிசாசனோடு இருந்தது. ಆ ಸೈತಾನ ಒಳಗೆ அவரை உலக வழிகளில் நடத்தி செல்லிக் கொண்டார். ಲೋಕದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆகியால் தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யோவாலை ಅವಳನ್ನು சர்ப்பமானது ಸರ್ಪವು வஞ்சித்து விட்டது. ವಂಚನೆಗೊಳಗಾಗಿಸಿತು. அவர்களை தேவன் பக்கத்தில் இருந்து அவர்களை பிரித்து விட்டது. ದೇವರ ಮಾರ್ಗದಿಂದ ಅವರನ್ನು ಆಚೆ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದ್ಬಿಡ್ತು. தேவனுடைய பார்வையிலிருந்து அவர்களை விலகி கொண்டு ದೇವರ போய்விட்டது. ನೋಟದಿಂದ ಅವರನ್ನು ಬೇರೆ ಮಾಡಿತು. இது நிமித்தம் என்ன நடந்தது? ಇದು ನಿಮಿತ್ತವಾಗಿ ಏನ್ ನಡೀತು? யோவாலும் பாவம் செய்தான், ಅವಳು ಪಾಪ ಮಾಡಿದಳು, ஆதாமும் பாவம் செய்தான். ಆದಾಮನು ಪಾಪ ಮಾಡಿದನು. இது எப்படி பாவம் உண்டானது? ಇದು ಹೇಗೆ ಪಾಪ ಉಂಟಾಯಿತು? ஆதாமை தேவன் சொல்லுகிறார், ஆதாமை பார்த்து, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಆದಾಮನನ್ನು ನೋಡಿ, இந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், ಇನ್ನು ತೋಟವನ್ನು ನೀನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡಬೇಕು, இந்த தோட்டத்தை காக்கவும் வேண்டும். ತೋಟದೊಂದಿಗೆ அவன் யோவாலையும் ಅವಳನ್ನು ஆதாமையும் வஞ்சித்து விட்டான். ಆದಾಮನನ್ನು ಸಹ ವಂಚನೆಗೊಳಗಾಗಿಸಿದನು. தேவன் வசனத்திலே ஆதியாகம புஸ்தகம் ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 2ஆம் அதிகாரத்திலே 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அழகாய் சொல்லப்படுகிறது. ಈ ದೇವರು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ, சொல்லுகிறார், வாசிங்க, ಓದಿ 16-17. 16-17 16ನೇ ವಚನ 17ನೇ ವಚನ. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, பழங்களையும் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்றார். ಇದಲ್ಲದೆ ಯೆಹೋವ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ
ನೀನು ತೋಟದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಮರಗಳ ಹಣ್ಣುಗಳನ್ನು ಯಥೇಚ್ಛವಾಗಿ ತಿನ್ನಬಹುದು. ಒಳ್ಳೆದರ ಕೆಟ್ಟದರ ಅರ್ಹವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ಮಾತ್ರ ತಿನ್ನಬಾರದು, ತಿಂದ ದಿನ ಸತ್ತೇ ಹೋಗುವಿ ಎಂದು ವಿಧಿಸಿದನು. ஆண்டவர் சொல்லியிருந்த ದೇವರು ಹೇಳಿದ வேணா என்று சொல்லியிருந்த ಬೇಡ ಅಂತ அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததினால ಆ ಮಾತಿಗೆ ಅವರು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದ சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு ಸರ್ಪದ ಮಾತನ್ನು ಕೇಳಿ அவர் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தம் அவர்கள் ವಂಚನೆಗೊಳಗಾಗಿದ್ದ பாவம் செய்தார்கள். ಅವರು ಇಬ್ಬರು ಪಾಪ ಮಾಡಿದರು. அவர்கள் குற்றங்கள் செய்தார்கள். ಅಲ್ಲಿ ಪಾಪಗಳನ್ನು ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನು அவர்கள் ಮಾಡಿದರು. அக்கிரமம் செய்தார்கள். ಅಕ್ರಮಗಳನ್ನು ಮಾಡಿದರು. பாவத்தின் சம்பளம் ಪಾಪದ மரணம் என்று ಪಾಪದ சொல்லப்படுகிறது. ಸಂಬಳ ಮರಣ ಅಂತ இதை ಹೇಳುತ್ತೆ. புசிக்க நாளிலே ಇದನ್ನು ತಿನ್ನುವ ದಿನದಲ್ಲಿ உங்களுக்கு சாவு நேரிடும் என்று சொல்லப்படுகிறது. ಇದು ತಿಂದಿದ ದಿನದಲ್ಲಿ ಸತ್ಯ ಸಾಯಿವಿ ಅಂತ. பாருங்க, பண்படுத்துகிறான், ನೋಡಿ, ವ್ಯವಸಾಯ ಮಾಡ್ತಾನೆ, பலன் கிடைத்தது. ಹಣ್ಣು ಕೊಟ್ಟಿತ್ತು. பாதுகாக்க சொன்னார், ಕಾಯುವುದು ಕೇಳಿದ, பாதுகாக்கப்படவில்லை. ಕಾಯುವುದನ್ನು அது ಬಿಟ್ಟು நிமித்தம் பிசாசானவன் ಆದ್ದರಿಂದ வலு சர்ப்பத்திற்குள்ள நுழைந்து ಸೈತಾನ ಒಳಗೆ ನುಗ್ಗಿ அவன் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது ಆದಮ நிமித்தம் ಅವಳನ್ನು ವಂಚನೆಗೊಳಗಾಗಿ அவன் குற்றவாளிகளாய் நின்றார்கள். ಅವರು ದೇವರ ಮುಂದೆ ಅವರು ಏನಾಗಿದ್ದಾರೆ? குற்றவாளிகளாக. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நாம அப்படிதான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ಈಗ ಹಾಗೇನೆ ನಾವು ವಂಚನೆ ಒಳಗಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப இது நிமித்தம் ಇದು ನಿಮಿತ್ತವಾಗಿ சாக வேண்டும். ಸಾಯ್ಬೇಕು. சாகவே ಸತ್ಯ சாக வேண்டும். ಸತ್ಯ ಸಾಯ್ಬೇಕು. இப்ப நாம ನಾವು ஆதாமிலிருந்து ಆದಾಮನಿಂದ ஏவாளிலிருந்து ಅವಳನವರೆಗೆ அவர் தேவனுடைய வார்த்தை கேளாத நிமித்தம் ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ என்ன மனிதர்களுக்கு பிரச்சனை வந்தது? மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? ಮನುಷ್ಯರಿಗೆ ಏನು ಅವ್ರಿಗೆ ಇದು ಸಂಕಷ್ಟ ಉಂಟಾಯಿತು. சாபம் என்ன வந்தது? ಏನ್ ಶಾಪ ಬಂತು? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் பார்ப்போம். ಅದನ್ನ ನಾವು ನೋಡೋಣ. ஆதியாகமம் புஸ்தகம் ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ வாசிங்க, ಓದಿ. 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனத்தை வாசிங்க. 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன. பாருங்க, அவர்கள் புசித்தவுடனே ಅವರು ತಿಂದ ಮಾತ್ರದಲ್ಲಿ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದಿತ್ತು. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் இப்போது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டு ನೋಡಿ, ಅವರುಗಳು ಬೆತ್ತಲೆ ಅಂತ ತಿಳಿದುಕೊಂಡು அத்தி இலைகளை வைத்து ಅಂಜೂರದ ಎಲೆಗಳನ್ನು ಒಲಿದು தங்களுக்கு அரை கச்சைகளாக ಅವರಿಗೆ ತಮಗೆ ಅವರು ಹುಟ್ಟಿಕೊಂಡರು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ನೋಡಿ, வேணான்னு சொன்னாரு, ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದರು. அதை புசித்தாங்க. ಅವರು ತಿಂದರು. ஐயா, பண்படுத்து பாதுகாக்கிறேன்னு சொன்னாரு. ಯಾ ನೀನು ಬಂದು ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿ ಅದನ್ನ ಕಾಯಿ ಅಂತ ಹೇಳಿದರು. பண்படுத்தி நான் பாதுகாக்கல. ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿದ ಅದನ್ನ ಕಾಯಿ அவன் பாதுகாக்காத நிமித்தம் ಅವನು ಕಾಯೋದು ಬಿಟ್ಟದರಿಂದ பிசாசன் பாம்புக்குள்ளாக புகுந்து ಸೈತಾನನ ಸರ್ಪದೊಳಗೆ ನುಗ್ಗಿ அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு ಅವರು அந்த ವಂಚನೆಗೊಳಗಾಗಿ பழத்தை புசித்தது நிமித்தம் ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದಿದ ಮಾತ್ರ தேவனுடைய வார்த்தை மீறியது நிமித்தம் ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮೀರಿದರಿಂದ இப்ப நிர்வாணியாக இருக்கிறார். ಈಗ ಅವರು ಬೆತ್ತಲೆಯಾದರು, பாவங்களாக இருக்கிறார். ಅವರು ಪಾಪಿಗಳಾದರು, அவர் அக்கிரமங்களாக இருக்கிறார்கள். ಅವರು ಅಕ್ರಮಗಳನ್ನು ಮಾಡಿದರು. தேவனுடைய சமத்துல குற்றவாளிகளாக ದೇವರ நிற்கிறார்கள். ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅಪರಾಧಿಗಳಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. தேவனுடைய சமத்துல குற்றமுள்ளவர்களாக ದೇವರ இருக்கிறார்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರು ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅವರು ಅಪರಾಧಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டு ಅವರು ಬೆತ್ತಲೆ ಆದಂತ ತಿಳಿದುಕೊಂಡು அவர் அத்தி இலைகளை தைத்து ಅಂಜೂರದ ಎಲೆಗಳನ್ನು ಒಲಿದು ஆடைகளாக மாற்றிக்கொண்டார். ಅವರು ತಮಗೆ ವಸ್ತ್ರಗಳನ್ನಾಗಿ ಅವರು ಹಾಕಿಕೊಂಡರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நாம் அப்படிதான் மற்றவருடைய பேச்சுகளை கேட்டு ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಹಾಗೇನೆ ಬೇರೆಯವರು தவறான போதனைகளை கேட்டு ತಪ್ಪಾದ தவறான ஊழியக்காரருடைய போதனைகளை கேட்டு ಬೋಧಕರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ இன்னைக்கு நாம் நிர்வாணிகளாக நின்று கொண்டிருக்கிறோம். ಈಗ ನಾವು ಬೆತ್ತಲೆ ಆಗಿದ್ದೇವೆ. இன்னைக்கு நாம் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறோம். ಅವಮಾನ ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, இன்னைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ವೇದನೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த ஆண்டவர் உங்களோடு பேசிக் ದೇವರ கொண்டிருக்கிறார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஊழியக்காரரோடு பேசுகிறார். ದೇವರ ನಿಮ್ಮ ಸೇವಕರೊಂದಿಗೆ கடிந்துகொள்ள ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. உபதேசத்திற்கு ಖಂಡಿಸಿ ಬೋಧನೆ ಮಾಡುವಾಗ செவி கொடுங்க. ನೀವು ಕಿವಿಗೊಡಿರಿ, ஒரு ராஜ்யத்திற்கு நீங்க செல்லுவீர்கள். ನೀವು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ದೇವರಾದ ಯೆಹೋವನು தோட்டத்துக்குள்ள வருகிறார். ತೋಟದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. தொடர்ந்து வாசிக்க 8வது வசனத்தை. ஆதியாகமம் 3:8. 3:8 ಆದಿಕಾಂಡ 3:8 ಓದಿ. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே பகலிலே குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் உலவாகுகிற தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ಕನ್ನಡ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. படிங்க கன்னடால. ತರುವಾಯ ಯೆಹೋವ ದೇವರು
ಸಂಜೆಯ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ತೋಟದೊಳಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಿರುವಾಗ ಆ ಸ್ತ್ರೀ ಪುರುಷರು ಆತನ ಸಪ್ಪಳವನ್ನು ಕೇಳಿ ಆತನಿಗೆ ಕಾಣಿಸಬಾರದೆಂದು ತೋಟದ ಮರಗಳ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಂಡರು. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் சர்ப்பத்தின் உள்ள இருக்கிற பிசாசுடைய எல்லா வார்த்தைகளை கேட்டதினால ನೋಡಿ, ಆ ಸರ್ಪದ ಹೊಳಗೆ ಅವರು ಮಾತಾಡ ಕೇಳಿದ್ರಿಂದ அவர்கள் நிர்வாணம் அடைந்து ಅವರು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ கர்த்தருடைய வருகையின் சத்தத்தை கேட்டு ಯೆಹೋವನ ಬರುವಿಕೆಯ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ அவர்கள் விருட்சத்தின் கனிகளுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார். ನೋಡಿ, ಆ ಮರಗಳ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಅಡಗಿಕೊಂಡರು ಅಂತ ನೋಡ್ತೀವಿ. அதுக்கு முன்னதாக ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ இந்த கனியை புசிக்கிறதுக்கு முன்பதாக ಈ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಮುಂಚೆದಾಗಿ கர்த்தரோடு நடந்தார்கள், ಯೆಹೋವನ ಸಂಗಡ ನಡೆದರು, கர்த்தரோடு பாடினார்கள், ಯೆಹೋವನ ಸಂಗಡ ಹಾಡಿದರು, கர்த்தரோடு நடந்தார்கள், ಯೆಹೋವನ ಸಂಗಡ ನಡೆದರು, கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், ಯೆಹೋವನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿದರು, அவர் கருத்தை பிடித்து பேசினார்கள், ಮರಗಳನ್ನು ಹಿಡಿದು ನಡೆದರು, முகமுகமாய் பார்த்தார்கள். ಮುಖವಾಗಿ ದರ್ಶಿಸಿದರು. இப்பொழுது அந்த பழத்தை சாப்பிட்டவுடனே ಯಾವಾಗ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದಿದರೋ அவர் நிர்வாணிகளாய் ಅವರು ಬೆತ್ತಲೆಯಾದರು, அவர்கள் வெட்கப்பட்டு ಅವರು அவர்கள் ನಾಚಿಕೆ அவமானப்பட்டு அவமானವನ್ನು தோட்டத்தின் விருட்சங்களுக்கு பின்னாடி ಆ ತೋಟದ ಮರಗಳ ಹಿಂದೆ அவர் ஒளிந்து கொண்டார். ಅವರು ಅಡಗಿಕೊಂಡರು. தேவனை விட்டு அவர் பிரிந்து ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಹೊರಗೆ ಬಂದರು. கர்த்தர் வருகிறார், ದೇವರು ಬರ್ತಾರೆ. கர்த்தர் வந்து இப்ப சொல்லுகிறார், ದೇವರು ಬಂದಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ஆதாமே ಆದಾಮೇ ஆதாமே ಆದಾಮನೇ எங்க இருக்கிற? ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? முன்னாடி கண் முன்னாடியே இருப்பார் ஆதாமு. ಯಾವಾಗ್ಲೂ ಮುಂದೆ ನೋಡುವಾಗ ಮುಂದೆ ಇರ್ತಾನ இப்ப பாக்குறாரு, ஒண்ணுமே இல்ல. ಈಗ ದೇವ್ರು ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ಇಲ್ಲ, ಅವನು அவர் சுற்றி பாக்குறாரு, இல்ல. ಸುತ್ತಲೂ ದೇವ್ರು ನೋಡ್ತಾರೆ, ಇಲ್ಲ, ஒளிந்து கொண்டிருக்கிறார். ಅವನು ಅಡಗಿಕೊಂಡಿರ್ತಾನೆ. இப்படிதான் நாமும் கூட ಈಗೇನೆ ನಾವು ಸಹ தேவனுக்கு விரோதமாய் பாவங்கள் செய்வது, ದೇವರಿಗೆ ವಿರೋಧ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿ, கணவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது, ಗಂಡನಿಗೆ ವಿರೋಧ ಪಾಪ ಮಾಡಿ, மனைவிக்கு விரோதமாய் பாவம் ಹೆಂಡತಿಗೆ செய்வது, ವಿರೋಧ ಪಾಪ ಮಾಡಿ, பிள்ளைகளுக்கு விரோதமாய் பாவம் ಮಕ್ಕಳಿಗೆ செய்வது, ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿ, பிள்ளைகள் தாய் தகவலுக்கு விரோதமாய் பாவம் செய்வது, ಮಕ್ಕಳು ತಂದೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ செய்து ಮಾಡಿ, நாம் பயந்து கொண்டு ನಾವು ಭಯಪಟ್ಟು தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டோம். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಪಾಪ தாய் ಮಾಡಿ, தகவலுக்கு மனைவிக்கு கணவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டோம். ಹಣವನ್ನು ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ செய்துட்டோம். நாம் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಬಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದೇವೆ, ஹல்லேலூயா ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனை விட்டு பிரிந்து போனார். ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் கேட்கவில்லை, ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ, தேவனுடைய வசனத்தின்படி நடக்கவில்லை. ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ஐயா ನಡೆಯಲಿಲ್ಲ. ஆதாமே, ಅಯ್ಯ ಆದಾಮನೇ, நீ பண்படுத்தவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ನೀನು சொன்னார். ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಕಾಯುವುದಕ್ಕೂ ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. பண்படுத்தினான், ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿದ பழங்கள் வந்தது, ಹಣ್ಣುಗಳು ಬಂತು. ஆனால் தோட்டத்தை பாதுகாக்கவும், ಆದರೆ ತೋಟವನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ, குடும்பத்தை பாதுகாக்கவும், ಕುಟುಂಬವನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ, ஏவாளை பாதுகாக்கவும், ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ, பிள்ளைகளை பாதுகாக்கவும் ಮಕ್ಕಳನ್ನು முடியல. ಕಾಯುವುದಕ್ಕೂ ಮಾಡಿಲ್ಲ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தேவனை விட்டு பிரிந்திருந்தார். ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿದ್ದರು. இப்பொழுது கர்த்தர் வருகிறார். ಈಗ ದೇವರು ಬರ್ತಾರೆ. படிங்க 9வது வசனத்தை. 9ನೇ ವಾಕ್ಯ, ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 3ாம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை வாசிங்க. 9ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அதற்கு அவன், ஆண்டவர் நான் தேவரின் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 9:10. ಯೆಹೋವ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ನೀನು ಎಲ್ಲಿರುತ್ತಿ ಎಂದು ಕೂಗಿ ಕೇಳಲು ಅವನು, ನೀನು ತೋಟದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ಸಪ್ಪಳಗಳನ್ನು ನಾನು ಕೇಳಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನಲ್ಲ ಎಂದು ಹೆದರಿ ಅಡಗಿಕೊಂಡೆನು ಅಂದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் வந்து கேட்கிறார், ದೇವರು ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ. ஆதாமே நீ அங்க இருக்கிற? ಯೆಹೋವನು ಬಂದು ಕೇಳಿದಾಗ, ಆದಾಮನೇ ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? முன்னாக கர்த்தர் வரும்போதே ஆதாம் முன்ன ஓடி போவார். ಮುಂಚಿತವಾಗಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಆದಾಮ ಎಲ್ಲಿರುವಾಗ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತ್ಕೊಳ್ತಾ எப்போ ಇದ್ದ. தகப்பன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருகிற பொழுது ತಂದೆಯು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಮನೆಗೆ ಬರುವಾಗ பிள்ளைங்க ஓடி போயிட்டு தகப்பன் இடத்துல முன்ன போய் நிக்குகிறாங்க. ಮಕ್ಕಳು ಓಡಿ ಹೋಗಿ ಹೇಗೆ ತಂದೆಯ ಮುಖ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಂತಾರೋ, அப்பதான் பிதாவாகி தெய்வம் வருகிற பொழுது ಹಾಗೇನೆ ತಂದೆಯ ದೇವರು ಬರುವಾಗ ஆதாம் ஓடி போய் ஆண்டு ಆದಾಮನು ಹೇಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದ. ஆனா இப்ப இல்ல. ಆದ್ರೆ ಈಗಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தேவனுடைய விரோதமாக பாவம் செய்தது, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ, அக்கிரமம் செய்திருக்கிறார்கள், ಅಕ್ರಮವನ್ನು ಮಾಡಿದರಿಂದ, மீறுதல் செய்திருக்கிறார்கள். ಮೀರಿದರಿಂದ இப்பொழுது ஆள் இல்ல. ಈಗ ಇಲ್ಲ. ಅವನು தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறார். ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಅಡಗಿಕೊಂಡನು. கேட்கிற ஆதாமே அங்க இருக்கிறார். ಆದಾಮೇ ಎಲ್ಲಿರುತ್ತಿ ಎಂದು ಕೇಳಿದ. தேவன் தேடுகிறார், ದೇವರು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தர் தேடுகிறார். ದೇವರು ಹುಡುಕ್ತಾ எங்க ಇದ್ದಾನೆ. இருக்கிற சொல்ல ஆதாமே. ಎಲ್ಲಿರ್ತಿ ಆದಾಮನೇ? தேவன் கேட்கிறார். ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದ. ஆதாம் வெளியே சொல்ல வருகிறது, ಈಗ ನಿಧಾನವಾಗಿ ಶಬ್ದ ಬರ್ತಾ ಇದೆ. தேவனே ದೇವರೇ
நான் உடைய வார்த்தைக்கு செவி கொடாததுனால ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ நான் ಹಾಗೆ அக்கிரம் பாவங்கள் செய்து ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದರಿಂದ உமக்கு பயந்து நான் ஒளிந்து கொண்டேன். ನಿಮಗೆ ಹೆದರಿ ನಾನು ಅಡಗಿಕೊಂಡೇನು. பாவம் செய்கிறதான ஒளிந்து கொள்ளுவான். ಪಾಪ ಮಾಡುವಂತಾನೆ ಅವನು ಅಡಗಿಕೊಳ್ತಾನೆ. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறதான பயப்படுவான். ದೇವರಿಗೆ ವಿರೋಧ ಪಾಪ ಮಾಡುವಂತಾನೆ ಅಡಗಿಕೊಳ್ತಾನೆ. இன்னைக்கு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு ஏன் பயப்படுறாங்க? ಈ ದಿನದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಯಾಕೆ ತಾಯಿ ತಂದೆಗೆ ಹೆದರ್ತಾರೆ? அப்பா அம்மாக்கு பிடிக்காத காரியம் செய்தனால பிள்ளைகள் பயப்படுறாங்க. ದೇವರಿಗೆ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲದೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ರಿಂದ ಹೆದರ್ತಾರೆ. அப்படிதான் ஆதாமும் கூட பிதாவுக்கு பயந்தான். ಆದ್ದರಿಂದಲೇ ಆದಾಮನು ಸಹ ತಂದೆ ದೇವರಿಗೆ ಹೆದರ್ತಾನೆ. இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவில்லை ஆண்டவரೇ. ಮಾತಿಗೆ ನಾನು ವಿಧೇಯನಾಗಲಿಲ್ಲ. நானும் என் மனைவி பாவம் செய்தோம். ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ಸೇರಿ ಪಾಪ ಮಾಡಿದೆವು. இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாத நிமித்தம் ನಿಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನು ನಾನು ಕೇಳಿದ பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಹೆದರಿ ಬಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ இது ಇರಬಹುದು. தேவன் உன்னை தேடி வருகிறார். ದೇವನನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತಾ கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ எங்க இருந்தாலும் ಎಲ್ಲಿದ್ದರೂ ಸಹ தைரியமா கர்த்தரிடத்துல பேசு. ದೇವರ ಸಂದಿಗೆ ಮಾತನಾಡು. கர்த்தருடைய மெல்லிய சத்தம் வரட்டும். ಆ ದೇವರ ಶಬ್ದ ಬರ್ಲಿ. கர்த்தரோடு பேச வல்லவரா இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறார். ನನಗೆ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಲು ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. நீ எதை பயந்திருக்கிற அந்த பயத்தை போக்க கர்த்தர் வருகிறார். ಯಾವುದರಲ್ಲಿ ಹೆದರಿ ಹೋಗಿದೆ ಆದ ಹೆದರಿಕೆಯನ್ನು ನೀಗಿಸೋದಕ್ಕೆ ದೇವರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு வர சொன்னார். ದೇವರು ಆದಾಮನನ್ನು ಕರೆದು ಬಾ ಅಂತ எல்லாரும் வர்றாங்க. ಎಲ್ಲರೂ ಬರ್ತಾರೆ. வந்த உடனே ಬಂದ ತಕ್ಷಣ கர்த்தர் கேட்கிற யாப்பா பயந்த ಯೆಹೋವನು ಕೇಳ್ತಾರೆ, ಯಾಕಪ್ಪ ಹೆದರಿದೆ? ஏன் என்னை பார்த்து நீ ஒளிந்து கொண்ட? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ನೀನು ಅಡಗಿಕೊಂಡೆ? இப்பொழுது 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது ಈಗ வசனம். ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಆದಿಕಾಂಡ. அப்பொழுது அவன் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தை கனியை புசித்தாயோ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டார். ஆதாம் வராரு. ಆಗ ಆದಾಮನ ಕರೆದಾಗ ಆದಾಮ್ ಬರ್ತಾನೆ. ದೇವರು ஆதாம், ಹೇಳ್ತಾರೆ, ஆதாமே, ಆದಾಮನೇ, நான் உனக்கு புசிக்க வேண்டாம் என்று ನಾನು ನಿನಗೆ ತಿನ್ನಬಾರದಂತ அந்த கனியை ಹೇಳಿದ. புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்தாயோ? ನಿನ್ನ ಅಣ್ಣನ ತಿಂದಿದ್ಯಾ? அதை புசிக்க சொன்னது உனக்கு யார்? ತಿನ್ನೋತೆ ಹೇಳಿದ್ ಯಾರು? உனக்கு அது பயத்தை புசி சாப்பிடு என்று சொன்னது உனக்கு யார் ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನೋತೆ ಹೇಳಿದವರು ಯಾರು என்று தேவனிடத்தில் கேட்கிறார். ಆಗ ದೇವರು ಕೇಳುವಾಗ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது வருகிறார் 12வது வசனத்துல. ಈಗ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 3ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ஆதாம் சொல்லுகிறார். ಆದಾಮನು ಹೇಳುತ್ತಾನೆ, அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் ಆಮೆನ್. விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் அதை புசித்தேன் என்றான். ಆ ಮನುಷ್ಯನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರುವುದಕ್ಕೆ ನೀನು ಕೊಟ್ಟ ಸ್ತ್ರೀಯು ಆ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟಳು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லா ஊழியக்காரரும் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. ಎಲ್ಲಾ ಸೇವಕರು ಬಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ. இந்த வசனத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಗೆ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, யோவான் ಅವಳು யோவான் மேல குறை சொல்லுகிறார் என்று சொல்லுவாங்க. ಅವಳನ್ನು ಅವಳ ಬಗ್ಗೆ ಕೊರತೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆதாமிடத்தில் தேவன் கேட்கிறார். ಅವ್ವ ஆதாமிடத்தில் தேவன் கேட்கிறார். ಆದಾಮನ ಬಳಿ ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ, இந்த பழத்தமிழ் யாருப்பா சாப்பிட சொன்னது? ಈ ಹಣ್ಣನ್ನು ಯಾರಪ್ಪ ನಿನ್ಗೆ ಹೇಳಿದ್ದು ತಿನ್ನಕ್ಕೆ? யாரு உங்களை புசிக்க சொன்னதுன்னு ಯಾರು கேட்கிறார். ನಿಮಗೆ ತಿನ್ನಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದು ಅಂತ. அதுக்கு ஆதாம் சொல்லுகிறார், ಆಗ ಆದಾಮ್ ಹೇಳ್ತಾನೆ, நீ எனக்கு கொடுத்தಲ್ಲ, ನೀನ್ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, அந்த ஸ்திரீயானவள் தான் எனக்கு புசிக்க ನೀವು கொடுத்தீங்க, ನನಗೆ ಯಾವ ಸ್ತ್ರೀನ ಕೊಟ್ಟಿದ್ದೀರ ಆ ಸ್ತ್ರೀನೇ ನನಗೆ ಕೊಟ್ಲು, அதுதான் நான் சாப்பிட்டேன். ಅದನ್ನ ನಾನು ತಿಂದೆ. நீ எனக்கு கொடுத்தಲ್ಲ. ನೀನ ಅವಳ ಮೇಲೆ ஆதாம் குறை சொல்றாரு. ಅವಳ ಮೇಲೆ ಆದಾಮನ ಕೊರತೆ ಹೇಳ್ತಾನೆ. ஆனா அந்த வசனத்தின்படி குறை அல்ல, அது ಅದು உண்மைதான். ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಅದು ಕೊರತೆ ಅಲ್ಲ, ಅದು ನಿಜ. அந்த அம்மாதான் பழத்தை எடுத்து ಅವಳೇ ಅಣ್ಣನ அந்த அம்மாவே புசித்து ಆಕೆಯು ತಿಂದು அந்த அம்மா தான் எங்களுக்கு கணவனை கொடுக்கிறார். ಆಕೆ ತಿಂದ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಗಂಡನಿಗೂ ಸಹ ತಂದು ಕೊಡ್ತಾಳೆ. இது குறை அல்ல, ಇದು ಕೊರತೆ ಅಲ್ಲ, உண்மையான நடந்த விஷயம். ಇದು ನಿಜವಾಗಿ ನಡೆದ ಸಂಗತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் உண்மையதான் சொல்லி இருக்கிறார். ಅದು ನಿಜವನ್ನೇ ಹೇಳಿದ. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தவறு செய்திருக்கிறார் ஆதாம். ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದಾನ ಆದಾಮ. பாதுகாக்காம விட்டார். ಅವನು ಕಾಯುವುದನ್ನ ಬಿಟ್ಟು
அவர் பாதுகாத்திருந்தா ಅವನು ಕಾಯ್ದಿದ್ರೆ பிசாசு உள்ள வந்திருக்க மாட்டான். ಸೈತಾನನ ಒಳಗೆ ಬರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. பிசாசு வலு சர்ப்பத்தை தெரிந்து கொண்டிருக்கும். ಅವನು ಸೈತಾನನು ಸರ್ಪವನ್ನು ಆರಿಸ್ಕೊಳ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. வலு சர்ப்பமும் யோவாளை வஞ்சித்திருக்காது. ಆ ಸರ್ಪವು ಸಹ ಅವಳನ್ನು ವಂಚನೆ ಮಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. வஞ்சிக்கிறவள் என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்திரியான கணவனுக்கு ನೋಡಿ ಆ ಸ್ತ್ರೀಯವರು ವಂಚನೆಗೊಳಗಾಗಿ ಗಂಡನು ಕೊಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ஆனா தவறு முதல் ஆதாம் தான். ಫಸ್ಟ್ ತಪ್ಪು ಮಾಡಿದ ಆದಾಮನೇ. ஆனா இல்ல என்று நாங்க சொல்லவில்லை. ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. வீட்டு கணவன் தான் முதலாவது தவறு செய்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಗಂಡನೇ ತಪ್ಪು ಮಾಡೋದು. காக்காம விட்டுட்டார். ಕಾಯುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ஒருவேளை காத்திருந்தா அந்த காரியங்கள் நடந்திருக்காது. ವೇಳೆ ಕಾಯ್ದೆ ಇದ್ದಿದ್ರೆ ಅದು ಈ ಕಾರ್ಯ ನಡೀತಾ ಇರಲಿಲ್ಲ. ஆனாலும் ಆದರೂ கணவனோடு பெண்கள் போகணும். ಗಂಡನ ಸಂಗಡ ಹೆಂಡತಿ ಹೋಗ್ಬೇಕು. அப்போ ஏமாத்த முடியாது. ಆಗ ಮೇಮರ್ಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இன்றைக்கு அப்படி இல்ல. ಈಗ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ கணவன் இருந்தாலும் இல்லாலும் மனைவி தனியா போயிடுறாங்க. ಈ ಸಲ ಗಂಡ ಇದ್ರು ಸಹ ಇಲ್ದೇ ಇದ್ರು ಸಹ ಹೆಂಡತಿ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾಳೆ. அதே போல கணவர்கள் கூட ಆ ರೀತಿನೇ ಗಂಡಸರು ಸಹ இவங்கள தனியா போயிடுறாங்க. ಸಪರೇಟ್ ಆಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. இன்னைக்கு பிரபலமான ஊழியக்காரங்க ಈ ರೀತಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಪಾಠ ದೊಡ್ಡ ಸೇವಕರುಗಳು பெரிய பெரிய பாடல்களை பாடினவங்க ದೊಡ್ಡ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುವವರು வேற பெண்களோடு மாட்டி சிக்கிக்கொண்டிருக்கிறாங்க. யூடியூப்ல ಹೆಂಗಸರ ಸಂಗಡ ಸಿಕ್ಕಿ ಅವರು ಸಿಲ್ಕಾಕಿ ಈಗ ಸಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು, பார்க்கலாம். ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. அதே போல பெண்கள் ஊழியம் பண்றவங்க ಹೆಂಗಸರು ಸಹ ಸೇವೆ ಮಾಡೋರು. அவங்க தனியா போயிட்டு அவங்க ஒன்று செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ಅವರು ಸಪರೇಟ್ ಸೇವೆ ಮಾಡಿ ಅವರು ಸೆಟಪ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இப்படியா யூடியூப்ல கெட்டு போய் கிடக்கிறது ஊழியம். ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಕೆಟ್ಟೋಗಿದೆ ಸೇವೆಗಳು. அதனாலதான் சொல்றேன். ಆದ್ದರಿಂದ ಹೇಳ್ತಾರೆ, ஊழியம் செய்கிற பொழுது ಸೇವಕರು ಮಾಡುವ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ கனவு மணி ஒண்ணா போகணும். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ முடியாத பட்சத்துல போலாமே தவிர ಹೋಗದೇ ಇರುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೋಗ್ಬೋದೇ ಸಹ. ஆதாம் நன்றாகதான் இருந்தான். ಆದಾಮ್ ಸರಿಯಾಗಿ ஆனா ಇದ್ದನು. யோவாளோ ಆದ್ರೆ ಅವ್ವಳು தனியா போகிறா. ಸಪರೇಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತಾಳೆ. யாரோ ஒரு சர்ப்பம் பேசுகிறது. ಸೊ ಒಂದು ಸರ್ಪವು ಮಾತಾಡುತ್ತೆ. சர்ப்பத்திலிருந்து பிசாசு பேசுகிறான். ಸೈತಾನನು ಮಾತಾಡ್ತಾನೆ. அதை ஏமாந்து ಆದ್ರೆ ಏಮಾರಿ அவங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து ವಾರ್ತೆಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು தேவன் வார்த்தையை மறந்து போனான். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟು. அதைதான் தேவன் சொல்லுகிறான், ಅದರಿಂದ ದೇವರು என் ಹೇಳ್ತಾರೆ, வார்த்தையை மீறி ನನ್ನ இந்த ವಾಕ್ಯವನ್ನು பழையத்தை நீங்கள் புசித்ததினாலே ವಾಕ್ಯವನ್ನು ಅಗಲಿ ನೀವು ಹಣ್ಣನ್ನು ತಿಂದಿದ್ದರಿಂದ நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்கள். ನೀವು ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ವಾಕ್ಯವು ಸರಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. யார் உன்னை இப்படி செய்ய வைத்தது? ಯಾರು ನಿನ್ನನ್ನು ಆಂಡವರೇ, ಮಾಡಬಿಟ್ಟರು? ஆண்டவரே, ದೇವರೇ, கர்த்தாவே, ಯೆಹೋವನೇ, நீர் என்னோடு கூட இருக்கும்படி ನೀರು ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವುದಕ್ಕೆ கொடுத்த அந்த ஸ்திரீயானவளே, ಸ್ತ್ರೀನೇ பழத்தை எனக்கு கொடு. ಈ ಹಣ್ಣನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟಳು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது கீழ வாசிங்க. ಈಗ அடுத்து ಕೆಳಗೆ ಓದಿ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனத்தை வாசிங்க. 13ನೇ ವಾಕ್ಯ. தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது ஆதாம் கிட்ட விசாரிச்சுட்டார். ಈಗ ಆದಾಮನ ಹತ್ರ ದೇವರು ವಿಚಾರಿಸ್ಬಿಟ್ರು. விசாரிச்சுட்டு இப்போ அவர் தன் மனைவி மேல சொல்றாரு, ಈಗ ಅವನು ಆದಾಮನು ಹೆಂಡತಿ ಮೇಲೆ இது ಹೇಳ್ತಾನೆ, குறை எல்லாம் உண்மைதான். ಇದು ಕೊರತೆ ಅಲ್ಲ, ನಿಜ. அப்போ வராரு நெக்ஸ்ட். ಈಗ ನೆಕ್ಸ್ಟ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை சர்ப்பமானது என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். ஹல்லேலூயா. ಯೆಹೋವ ದೇವರು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಇದೇನು ನೀನು ಮಾಡಿದ್ದು ಎಂದು ಕೇಳಲು, ಸ್ತ್ರೀಯು ಸರ್ಪವು ನನ್ನನ್ನು ವಂಚಿಸಿತು, ನಾನು ತಿಂದೆನು ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதாம் கிட்ட விசாரிச்சாரு. ಆದಾಮ್ ಹತ್ರ ವಿಚಾರಿಸಿದರು ದೇವರು. இப்ப ஆதாம் கிட்ட எங்க வர, தன் மனைவி ஸ்திரீ கிட்ட வர. ಈಗ ಆದಾಮ್ ಆದ್ಮೇಲೆ ಯಾರ ಹತ್ರ ಬರ್ತಾರೆ? நீ ಸ್ತ್ರೀ ಹತ್ರ ಬರ್ತಾರೆ. இப்படி செய்தது என்ன? ನೀನು ಹೀಗೆ ಮಾಡಿದ್ದು ಏನು? இப்படி செய்தது என்ன? என்ன என்றால் என்ன? ಈಗ ಮಾಡಿದಂದ್ರೆ ಏನು? நீ போயிட்டு ನೀನು ಹೋಗಿ வலி சர்வதனை போய் பேச்ச கேட்டு, ನೀನು ಸರ್ಪದ ಮಾತನ್ನು அந்த ಕೇಳಿ, வார்த்தையை கேட்டு, ನೀನು ಮಾತನ್ನು அந்த ಕೇಳಿ, பழத்தை சாப்பிட்டு, ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದು உன் கணவனுக்கு ஏன் கொடுத்த? ತಗೊಂಬಂದು ಯಾಕೆ ನಿನ್ ಗಂಡನ್ ಕೊಟ್ಟೆ? இப்படி செய்தது என்ன? ಇದು ಏನು ಇದು ನೀನ್ ಮಾಡಿದ್ ಏನು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது யோவாள் சொல்லுகிறாள், ಆಗ ಅವಳು ಹೇಳ್ತಾಳೆ, என்னை சர்ப்பமானது வஞ்சித்தது. ಸರ್ಪವು ನನ್ನನ್ನು ವಂಚಿಸಿತು ಅಂದಳು. என்ன சர்ப்பம் என்னை வஞ்சித்து போட்டது. ಸರ್ಪವು ನನ್ನನ್ನು ವಂಚಿಸಿತು. ஒரு வார்த்தை கேட்காம நான் அந்த வார்த்தையை கேட்டுட்டேன். ನಿನ್ನ ಮಾತನ್ನು ನಾನು ಕೇಳಿದೆ, ಸರ್ಪದ ಮಾತನ್ನು ಕೇಳಿದೆ. கேட்டதுனால இந்த பழத்தை நான் சாப்பிட்டேன். ಆ ಸರ್ಪದ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ್ರಿಂದ ನಾನು ಈ ಹಣ್ಣನ್ನು இதை ತಿಂದೆ. நான் மாத்திரம் சாப்பிட, என் கணவனுக்கு கொடுத்துச்சு. ಇದು ನಾನ್ ಮಾತ್ರ ತಿಂದೆ, ನಾನು ಗಂಡನಿಗೂ ಸಹ ಕೊಟ್ಬಿಟ್ಟೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ தன் மனைவி கிட்ட விசாரிச்சிட்டான். ಈಗ ಹೆಂಡತಿ ಹತ್ರನು ಸಹ ಕೇಳ್ಬಿಟ್ರು. இப்போ யார்கிட்ட சொல்லிக்கிறார்? சர்ப்பத்திட்ட சொல்லிக்கிறார். ಈಗ ಸರ್ಪದ ಹತ್ರ ಹೇಳಿದ. இப்போ சர்ப்பத்திட்ட விசாரிக்கணும். ಈಗ ಸರ್ಪ ನಾವು ಹೋಗಿ ವಿಚಾರಿಸಬೇಕು. வாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ನೋಡಿ, ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. 3ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தை வாசி. 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அவர் ஸ்திரீயை நோக்கி ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல இல்ல அது மேல இல்ல 15. 14 படிங்க. 14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. ஆ, சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் ஆ. சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து ஆ, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். பாருங்க, ಈಗ ಆಗ ಯೆಹೋವ ದೇವರು ಸರ್ಪಕ್ಕೆ ನೀನು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದರಿಂದ ಎಲ್ಲಾ ಪಶುಗಳಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಜೀವಮಾನಗಳ ದಿನದಲ್ಲೆಲ್ಲ ಮಣ್ಣೆ ತಿನ್ನುವಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஹalleluya. ஆதியாகமம் 3:14 இப்படியா சொல்லுகிறது. ಆದಿಕಾಂಡ 3:14 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ಆಗ ಯೆಹೋವನಾದ ದೇವರು சர்ப்பத்தை பார்த்து ಸರ್ಪವನ್ನು ನೋಡಿ நீ இதை செய்ததால் ನೀನು ಇದನ್ನು ಮಾಡಿದರಿಂದ சகல நாட்டு மிருகங்களிலும் ಎಲ್ಲಾ ಮೃಗ ಜೀವಗಳಲ್ಲಿಯೂ சகல காட்டு மிருகங்களிலும் ಎಲ್ಲ ಕಾಡು ಪಶುಗಳಲ್ಲಿಯೂ சபிக்கப்பட்டிருப்பாய். ನೀನು நீ ಶಾಪಗ್ರಸ್ತನಾಗಿದ್ದೀ. உன் வயிற்றிலே நகர்ந்து ನೀನು ಹೊಟ್ಟೆಯ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ನಿನ್ನ ಜೀವಮಾನದ ದಿನಗಳೆಲ್ಲ மண்ணையே தின்பாய். ಮಣ್ಣನ್ನೇ ತಿನ್ನುತ್ತೀಯ. ஆதாமை விசாரித்தார், ಆದಾಮನು ವಿಚಾರಿಸಿದ, யோவாளை விசாரித்தார், ಅವಳನ್ನು ವಿಚಾರಿಸಿದರು, இப்பொழுது சர்ப்பத்தை ಈಗ விசாரிக்கிறார். ಸರ್ಪವನ್ನು ವಿಚಾರಿಸ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சர்ப்பத்தை விசாரித்து ಸರ್ಪವನ್ನು ವಿಚಾರಿಸಿ இப்போ அதுக்கு சாபத்தை கொடுக்கிறார், ಆಗ ಶಾಪವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, பனிஷ்மெண்டை கொடுக்கிறார். ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಾರೆ, சர்ப்பம் நடந்து கொண்டிருந்தது, ದಂಡನೆ ಕೊಡ್ತಾರೆ. ಸರ್ಪ மிருகங்கள் நடந்து கொண்டிருந்தது, ಎಲ್ಲ ಸರ್ಪ ನಡೀತಾ ಇದೆ, ಮೃಗಗಳು ನಡೀತಾ ಇದೆ, ಆಡ್ತಾ ಇದೆ, பறந்து கொண்டிருந்தது, சர்ப்பம். ಹಾರ್ತಾ ಇದೆ. ಸರ್ಪ எல்லா மிருகங்களும் பறந்து ಎಲ್ಲಾ கொண்டிருந்தது, ಮೃಗಗಳು ಹಾರ್ತಾ ಇದೆ, மிருகங்கள் பேசிக் கொண்டிருந்தது. ಮೃಗಗಳು ಮಾತನಾಡ್ತಾ ಇತ್ತು. இப்பொழுது ಈಗ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋದ್ದರಿಂದ இப்பொழுது ಈಗ ஆதாமை விசாரித்த தெய்வம், ಆದಾಮನ್ನು ವಿಚಾರಿಸಿದ ದೇವರು, யோவாளை விசாரித்த ಅವುಗಳನ್ನು தெய்வம், ವಿಚಾರಿಸಿದ ದೇವರು, சர்ப்பத்தை விசாரித்தார். ಸರ್ಪವನ್ನು ಸಹ ವಿಚಾರಿಸಿದ. சர்ப்பம் ஒத்துக்கொண்டது. ಸರ್ಪ ಒಪ್ಪಿಕೊಂಡಿತ್ತು. இப்பொழுது அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். ಈಗ ಅದಕ್ಕೆ ದಂಡನೆ ಕೊಡ್ತಾರೆ. ஐயா, நீ பறந்துன்னு இருந்த, ನೀನು ಆಡ್ತಾ நீ ಇದ್ದೆ, நடந்துன்னு இருந்த, ನೀನು ನಡೀತಾ ಇದ್ದೆ, இனிமே நீ வயிற்றில் நகர்ந்து போவ. ಇನ್ನು ಮೇಲೆ ನೀನು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹರಿದು ಹೋಗ್ತೀಯ. முன்ன நல்ல பழங்களை சாப்பிட்டு இருந்த, ಮುಂಚೆ ಒಳ್ಳೆ ಹಣ್ಣುಗಳನ್ನು இனிமே ತಿಂತಾ ಇದ್ದೆ, மண்ணதான் சாப்பிடுவேன் ಇನ್ಮೇಲೆ ನೀನ್ ಮಣ್ಣನ್ನೇ ತಿಂತೀಯ என்று சொல்லி அதுக்கு சாபத்தை வச்சார். ಈಗ ದೇವರು ಶಾಪವನ್ನು ಕೊಟ್ಟರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஹalleluya. இப்ப முதலாவது யாருக்கு ஓடுது? ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾವುದು? சர்ப்பத்துக்கு சாபத்தை விட்டார். ಮೊದಲನೇದಾಗಿ ಸರ್ಪಕ್ಕೆ ಶಾಪವನ್ನು ಬಿಟ್ಟರು. சர்ப்பத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். ಸರ್ಪಕ್ಕೆ ದಂಡನೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. முதலாவது எதை கொடுக்கிறாரு? ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾರು ಕೊಡ್ತಾರೆ? சர்ப்பத்திற்கு கொடுக்கிறார். ಸರ್ಪಕ್ಕೆ ಕೊಡ್ತಾರೆ இப்ப ದಂಡನೆ. இரண்டாவதுக்கு யாருக்கு கொடுக்கிறார்? ಎರಡನೇದಾಗಿ ಯಾರಿಗೆ? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ. வாசிங்க சத்தமா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது ಆದಿಕಾಂಡ வசனம். 3:16. அவர் ஸ்திரீயை நோக்கி அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா நீ கர்ப்பவதியா இருக்கும்போது இருக்கும் பொழுது வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். வேதனையோடு நீ பிள்ளையை பெறுவாய். ஆசை உனக்கு புருஷனை பற்றி இருக்கும். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், உன்னை ஆண்டு கொள்ளுவான். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஹalleluya. ಆಮೇಲೆ ಸ್ತ್ರೀಗೆ ನೀನು ಗರ್ಭಿಣಿಯಾಗಿರುವ ಕಾಲದಲ್ಲಿ ಬಹು ಸಂಕಟ ಪಡಬೇಕೆಂದು ನಾನು ನೇಮಿಸಿದ್ದೇನೆ. ಕಷ್ಟದಿಂದಲೇ ಮಕ್ಕಳನ್ನು ಹೆರುವಿ. ಗಂಡನ ಮೇಲೆ ನಿನಗೆ ಆಶಯವಿರುವುದು, ಅವನು ನಿನಗೆ ಒಡೆಯನಾಗುವನು. ஹalleluya. முதலாவது யாருக்கு விட்டாரு சாபம்? ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾರಿಗೆ ಶಾಪ ಬಿಟ್ರು? சர்ப்பத்திற்கு விட்டு இருக்கிறார். ಸರ್ಪಕ್ಕೆ ಶಾಪ இப்ப ಬಿಟ್ಟರು. இரண்டாவது யாருக்கு விடுறாரு? ಎರಡನೇದಾಗಿ ಯಾರಿಗೆ? சர்ப்ப பேச்சை கேட்டு சாப்பிட்டு இல்ல, ಸರ್ಪ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ತಿಂದಲ್ಲ, ஏவாளுக்கு விடுறார். ಅವಳಿಗೆ ದೇವರು ಬಿಡ್ತಾರೆ. நீ குழந்தை பிறக்கும் பொழுது ನೀನು ಮಗುವನ್ನು கண்ணீரோடு, ನೀನು ಕಣ್ಣೀರಿ வேதனையோடு, ವೇದನೆ துன்பத்தோடு குழந்தையை பெறுப்பார். ನೀನು ಪಕ್ಕ ಸಂಕಟ ಪಟ್ಟು ನೀನು ಮಗುವನ್ನು ಇರುತ್ತೀಯ. இன்றைக்கு வரைக்கும் ಈ ದಿನಗಳವರೆಗೂ எல்லா ஸ்திரீகளும், ಎಲ್ಲ ಸ್ತ್ರೀಯರು, எல்லா பெண்களும் ಎಲ್ಲ ಹೆಣ್ಣುಗಳು வேதனையோடு, ವೇದನೆಯಿಂದ கண்ணீரோடு ಕಣ್ಣೀರಿಂದ குழந்தை பெற்றெடுக்கிறார். ಮಕ್ಕಳನ್ನು ಹೆರ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஹalleluya. அன்றைக்கு தேவன் கொடுத்தது இன்று வரைக்கும் நடந்து ಆ கொண்டிருக்கிறது. ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟ ಶಾಪ ಈ ದಿನವರೆಗೂ ನಡೀತಾ ಇದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ குழந்தை பிறக்கும் பொழுது, ನೀನು ಮಗುವನ್ನು நீ ಇರುವಾಗ, கர்ப்ப தரிக்கிற பொழுது, ಗರ್ಭಧಾರಣೆ ಹೊಂದುವಾಗ நீ வேதனையோடு குழந்தை பிறப்பாய். ಸಂಕಷ್ಟದಿಂದ ವೇದನೆಯಿಂದ ಮಗುವನ್ನು ಇರುವಿ. இது எங்கிருந்து வந்தது? ಇದು ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? தேவனுடைய ஆதியிலிருந்தே வந்தது. ದೇವರ ಆದಿಯಿಂದಾನೇ ಬಂದಿತ್ತು. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால வந்தது. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡದೆ ಹೋದ್ದರಿಂದ நாம் ಬಂದಿತ್ತು. தேவனுடைய சத்தத்திற்கு மறந்து விலகினதாலே வந்தது. ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳದೆ ನಾವು ಮರೆತು
ಎತ್ತು ಹೊರಗೆ ಬಂದಿದ್ದರಿಂದ முதலாவது வலு சர்ப்பத்திற்கு தண்டனை கொடுக்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಸರ್ಪಕ್ಕೆ ದಂಡನೆ, இரண்டாவது யாரு கொடுக்கிறார்? ಎರಡನೇದಾಗಿ ಯಾರಿಗೆ? ஸ்திரீயானவருக்கு கொடுக்கிறார். ಸ್ತ್ರೀಯಾದ ಅವಳಿಗೆ ದಂಡನೆ. ஹalleluya. ஹalleluya. மூன்றாவதுக்கு யாரை கொடுக்கிறார்? ಮೂರನೇದಾಗಿ ಯಾರಿಗೆ? ஆதியாகம புஸ்தகம் ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது ವಚನத்தை வாசி. 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி பார், உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு நான் உனக்கு விலக்கின கனியை விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறது. சபிக்கப்பட்டிருக்கிறது. நீ நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஊரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை வருத்தத்தோடு அதனுடைய பழியை புசிப்பாய். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಪುರುಷನಿಗೆ ತಿನ್ನಬಾರದೆಂದು ನಾನು ನಿನಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ ಮರದ ಫಲವನ್ನು ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯ ಮಾತು ಕೇಳಿ ತಿಂದ ಕಾರಣ ನಿನ್ನ ನಿಮಿತ್ತ ಭೂಮಿಗೆ ಶಾಪ ಬಂತು. ஹalleluya. மூன்றாவது யாருக்கு விட்டிருக்கிறார்? ಮೂರನೇದು ಶಾಪ ಯಾರಿಗೆ? ஆதாமுக்கு விட்டிருக்கிறார். ಆದಾಮನಿಗೆ ದೇವರು ಬಿಟ್ಟು. நான் வேணான்னு உனக்கு சொன்னேன், ನಾನು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದೆ, இதை புசிக்க வேணாம்னு உனக்கு விளக்கினேன். ತಿನ್ನಬಾರದು ಅಂತ ಹೇಳಿದೆ. உன் மனைவி பேச்சை ನಿನ್ನ கேட்டு, ಹೆಂಡತಿ ಮಾತು உன் ಕೇಳಿ, கொண்டாட்டு பேச்சை ನಿನ್ನ கேட்டு ಹೆಂಡತಿ ಮಾತು ಕೇಳಿ விளக்கின கனியை புசித்து இதனால ನಾನು ತಿನ್ನಬಾರದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ வேர்வை சிந்திதான் நீ சாப்பிடணும். ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ನೀನು ಬೆವರು ಸುರಿಸಿ ತಿನ್ನಬೇಕು. நீ சாப்பிடுகிற ஒவ்வொன்றும் நீ வேதனைப்பட்டுதான் ನೀನು சாப்பிடணும். ಒಂದೊಂದು ತಿನ್ನುವ ಅನ್ನದಲ್ಲೂ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನೀನು ಸಂಕಷ್ಟದಿಂದ நீ ತಿನ್ನಬೇಕು. வேதனைப்பட்டுதான் ನೀನು சாப்பிடணும் ವೇದನೆ ಪಟ್ಟು ತಿನ್ಬೇಕು. என்று சொல்லி ஆதாமுக்கு சாபத்தை விட்டார். ಮೂರನೇದಾಗಿ ಆದಾಮನಿಗೆ ಶಾಪ ಕೊಟ್ಟು அவர் பனிஷ்மெண்ட்டை கொடுத்தார். ದಂಡನೆ ಕೊಟ್ಟರು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நான்காவது இன்னொரு காரியத்தை கொடுக்கிறார். ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ. மனுஷன் இப்படி செய்த நிமித்தம் ಮನುಷ್ಯನು ಈ ರೀತಿ ಮಾಡೋದರಿಂದ பூமிக்கும் சாபத்தை விடுகிறார். ಭೂಮಿಗೆ ಕೂಡ ಸಹ ಶಾಪ. விதைக்கிற ஒரு விதை ಬಿತ್ತುವ ಒಂದು ಬೀಜ ஒன்று 30 கொடுக்கணும், ಒಂದು 30 ஒன்று ಕೊಡಬೇಕು, 60 கொடுக்கணும், 60 ಕೊಡಬೇಕು, ஒன்று 100 கொடுக்கணும். 100 ಕೊಡಬೇಕು. அந்த பலனை கூட உனக்கு சரியா கொடுக்காது என்று சொல்ல. ಆ ಫಲ ಕೂಡ ನಿನಗೆ ಸರಿಯಾಗಿ ಸೇರುವುದಿಲ್ಲ. நீ விவசாயம் பண்ணும்போது முள்ளு குறுக்காய் எழும்பும். ನೀನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವಾಗ ಮುಳ್ಳು ಅಡ್ಡ ಬರುತ್ತದೆ. உன்னை வேலை செய்யாதபடி உன் பலனை கெடுத்து போடும். ನಿನ್ನ ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿದಾಗ ಅದನ್ನು ಕೆಡಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சாபம்? ನೋಡಿದರ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಶಾಪ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதாமுக்கு மாத்திரம் சாபம் அல்ல, ಆದಾಮ್ಗೆ ಮಾತ್ರ ಶಾಪ, யோவாளுக்கு மாத்திரம் சாபம் அல்ல, ಮಾತ್ರ ಶಾಪವಲ್ಲ, வலு சர்ப்பத்துக்கு மாத்திரம் சாபம் அல்ல. ಸರ್ಪಕ್ಕೆ ಮಾತ್ರ ಶಾಪ ಅಲ್ಲ. ஸ்திரீயானவனும் மனுஷனானவன் செய்த அந்த அக்கிரம நிமித்தம் ಸ್ತ್ರೀಯು ಆ ಮನುಷ್ಯನು ಮಾಡಿದ ಅಕ್ರಮದ ಪಾಪದ இந்த ನಿಮಿತ್ತವಾಗಿ பூமிக்கும் சாபம் ಈ அல்ல. ಭೂಮಿಗೂ ಸಹ ಶಾಪ ಉಂಟಾಯಿತು. அதனாலதான் பலன் கொடுக்க மாட்டேன். ಆದ್ದರಿಂದನೇ ಫಲ ಸಿಗದೆ ಹೋಯ್ತು. அதனாலதான் நம்ம 3 விதைத்தா 10 கூட வர மாட்டேங்குது. ಆದ್ದರಿಂದಲೇ ನಾವು 3 ಇದ್ರೆ 10 ಕೂಡ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ಈ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ நம்ம பல பேருக்கு விதைகளை விதைக்கிறோம். ಅನೇಕರಿಗೆ ನಾವು ಬಿತ್ತುತ್ತೇವೆ, எல்லாரும் ஒரு நிலைகள்ல விதைக்கிறோம், ಅನೇಕ ನೆಲದಲ್ಲಿ ஆனா ಬಿತ್ತೇವೆ, பலன் கொடுக்க மாட்டேங்குது. ಆದ್ರೆ ಫಲ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? நாம் பாவம் செய்த அந்த நிலம் கெட்டு போய் ನಾವು இருக்கிறோம். ಪಾಪ ಮಾಡಿ ಆ ನೆಲಕ್ಕೆ ವ್ಯವಸಾಯ ನೆಲ ಕೆಟ್ಟು நம்ம ಹೋಗಿದೆ. இருதயங்கள் கெட்டு போய் இருக்கிறது. ನಮ್ಮ ಹೃದಯ ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ. இந்த கெட்டு போன இருதயத்துல ಕೆಟ್ಟು ಹೋದ ಹೃದಯದಲ್ಲಿ ஒன்று முளைக்காது. ಏನು ಸಹ ಬೆಳೆ ಮೊಳಕೆ ஒரு ಬರುವುದಿಲ್ಲ. விதை போட்டாலும் முளைக்காது. ಒಂದು ಬೀಜ ಬಿತ್ತಿದ್ರು ಮೊಳಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. இதெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகாது. ಇದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. எது சத்தியத்தை கேட்டு ಯಾವುದು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு ದೇವ ವಾಕ್ಯವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು அது அந்த நிலத்துல போட்டு அது கீழ்படுகிறதோ ಆ ನೆಲದಲ್ಲಿ ಹಾಕಿ ಅದನ್ನ அது 100 பலன் கொடுக்கும். ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವಾಗ ಕಾಯುವಾಗ ಅದು 100 ಫಲ ಕೊಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிலம் மாத்திரமல்ல, ನೆಲ ಮಾತ್ರವಲ್ಲ, நிலத்து மாத்திரம் சாபம் அல்ல. ನೆಲಕ್ಕೆ ಮಾತ್ರ ಭೂಮಿಗೆ ಮಾತ್ರ ಶಾಪ ಅಲ್ಲ. ஆதியாகம புஸ்தகம் ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எத்தனாவது படிச்சீங்க? 18. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பாருங்க, பூமியானது என்ன பண்ணுதா? முள்ளும் குறுக்கும் விழுதான் நிலத்துல. ನೋಡಿ, ಆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಗಿಡಗಳು. முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் ஆமென். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பாசுப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பாருங்க, பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் ಆಮೆನ್. பூமிக்கு திரும்ப மட்டும் முகத்தின் வேர்வையாலே ஆகாரம் புசிப்பாய். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேர்வில் தான் ஆகாரம் சாப்பிடணும். ಆಮೆನ್. ಬೆವರಲ್ಲಿ ಆಹಾರ ತಿನ್ನಬೇಕು. ಆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಗಿಡಗಳು ಕಳೆಗಳು ಬಹಳವಾಗಿ ಹುಟ್ಟುವವು, ಹೊಲದ ಬೆಳೆಯನ್ನು ಅನುಭವಿಸುವವು. ನೀನು ತಿರುಗಿ ಮಣ್ಣಿಗೆ ಸೇರುವ ತನಕ ಬೆವರುಡುತ್ತಾ ಬೇಕಾದ ಆಹಾರವನ್ನು ಸಂಪಾದಿಸಬೇಕು. ನೀನು ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮಣ್ಣಿನಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವನಲ್ಲವೋ, ನೀನು ಮಣ್ಣೇ ಪುನಃ ಮಣ್ಣಿಗೆ ಸೇರತಕ್ಕ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மரணத்தோட மரணம் நேரிடுகிறது. ನೋಡಿ, ಒಬ್ಬ ಮರಣ மனுஷனுக்கு தான் நேரிடுகிறது பாவத்து நிமித்தம். ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ
மண்ணுக்கே திரும்புவாய். ಓ ಮಣ್ಣಿಗೆ ನಾವು ತಿರುಗಿ ಹೋಗ್ಬೇಕು. ஹalleluya. Hallelujah. மனுஷனுக்கு மரணம் எப்பொழுது வந்தது? ಮನುಷ್ಯನಿಗೆ ಮರಣ ಹೇಗೆ எதனால் வருகிறது? ಯಾತಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತದೆ? பாவம் செய்வது. ನಾವು ಪಾಪ ಮಾಡುವಾಗ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. 19வது வசனத்துல சொல்லுகிறது. 19ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. வாசிங்க. ஆதியாகமம் 3:19. ಆದಿಕಾಂಡ 3:19. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 3:15 வாசிங்க. 3:15 ஓதி. உனக்கும் ஸ்திரீக்கும் பாருங்க, இப்ப இன்னொருத்தர் வித்துக்கும் உன் வித்துக்கும் அவள் ನಿನ್ನ வித்துக்கும் ಸಂತಾನಕ್ಕೂ ಈ ಸಂತಾನಕ್ಕೂ பகை உண்டாக்குவேன். பகையை உண்டாக்குவேன். ಸ್ತ್ರೀ ಸಂತಾನಕ್ಕೂ ಹಾಗೆ ಉಂಟು ಮಾಡುವೆನು. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிகாலை நீ அவன் குதிகாலை நசுக்குவாய். ಆಮೆನ್. ஹalleluya. ಈಗ ಸ್ತ್ರೀಗೂ ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೂ ಈ ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನಕ್ಕೂ ಹಗೆತನವಿರುವ ಹಾಗೆ ಮಾಡುವೆನು. ಈಕೆಯ ಸಂತಾನವು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುವುದು, ನೀನು ಆದರೆ ಅದರ ಇಮ್ಮಡಿಯನ್ನು ಕಚ್ಚುವಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ இன்னொரு ஆளை கொடுக்கிறார். ಇನ್ನೊಂದು ಶಾಪನ ಹೇಳ್ತಾರೆ. அழகாய் சொல்லுகிற 3:15 3:15 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. நான் அழகாய் உங்களை படித்து காட்டுற பாருங்க. ನೋಡಿ, ನಾನು ಹೀಗಾಗಿ ಓದಿ ಹೇಳುತ್ತೇನೆ. உனக்கும் ஸ்திரீக்கும், ನಿನಗೂ ಸ್ತ್ರೀಗೂ. உனக்கு என்று சொல்லுகிற இடத்துல அது பிசாசு. ನಿನಗೂ ಅಂತ ಹೇಳೋ ಸ್ಥಳ ಬಂದು ಸೈತಾನ್. பிசாசு யாருக்குள்ள போயிருந்தாரு? ಸೈತಾನ್ ಯಾರೊಳಗೆ ಹೋಗಿದ್ದಾನೆ? சர்ப்பத்துக்குள்ள போயிருந்தாரு. ಸರ್ಪದೊಳಗೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. சர்ப்பத்திற்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. ಸರ್ಪಕ್ಕೆ ஏவாளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. ಅವಳಿಗೂ ದಂಡನೆ ಆಯ್ತು. ஆதாமுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. ದಂಡನೆ ಆಯ್ತು. இந்த பூமிக்கு பனிஷ்மெண்ட் ஆயிடுச்சு. ದಂಡನೆ ಆಯ್ತು. இப்போ பிசாசு கொடுக்கணும். ಈಗ ಸೈತಾನ್ಗೆ ஏன்னா பாம்புக்குள்ள யாரு இருந்தது? ಸರ್ಪದೊಳಗೆ ಯಾರಿದ್ರು? அவர் பிசாசு தான் தந்திரமாய் வஞ்சித்துக்கிறான். ಈಗ ಸೈತಾನೇ ತಂತ್ರವಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. இப்ப பிசாசுக்கு பனிஷ்மெண்ட். ಈಗ ಸೈತಾನ್ಗೆ ದಂಡನೆ. பாரு, உனக்கும் ನಿನಗೂ ஸ்ரீவித்துக்கும் ಸ್ತ್ರೀಗೂ பகையை உண்டாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಹಗೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವೆನು, ಹಗೆತನವಿರುವ ಹಾಗೆ ಮಾಡುವೆನು. அவர் உன் தலையை நசுக்குவார். ಈಗ ಅವರು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು நசுக்குவார். ಜಜ್ಜುವನು. அவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ಅವರಂತ ಆತನು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்து கூட அந்த இடத்துல சாபமாய் வருகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ಗೂ ಸಹ ಆತರ சாபமாய் வருகிறார். ಶಾಪವಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிதாவாகின தெய்வம் சொல்றாரு இங்க. ತಂದೆಯಾದ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார். ನಿನ್ನ ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಲೆಯನ್ನು காரணம் என்ன? காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நீ கெடுத்து கொண்டிருக்கிற. ಈ ಲೋಕದಲ್ಲಿರೋ ಜನರೆಲ್ಲ ನೀನು ಕೆಡಿಸ್ತಾ ಇದೀಯ. ஏவாள மாத்திரம் வஞ்சிக்கப்படவில்லை. ಅವಳು ಬಿಟ್ಟದೆ. ஹalleluya. தலையை ಅವನ ತಲೆ நசுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. உன் தலையை நசுக்க போகிறவர் வருகிறார். ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು இயேசு கிறிஸ்து வருவார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತಾರೆ. சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ರಕ್ತವನ್ನು எல்லா பாவங்களை மன்னித்து ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು நீ ಕ್ಷಮಿಸಿ ஏமாத்தின எல்லாரையும் மீட்டெடுத்து ಏಮಾರಿಸ ಎಲ್ಲರನ್ನು ரட்சிப்பை கொடுத்து ರಕ್ಷಿಸಲು உன் தலையை நசுக்குவார். ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿಸುವರು. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் செய்த பாவத்தை நிமித்தம் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಮಾಡಿದ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ஆதாமு பாதுகாத்திருந்தா ಆದಾಮನು ಅದನ್ನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದ. பிசாசு உள்ள வந்திருக்க மாட்டான். ಸೈತಾನ್ ಅವನು ಕಾಯ್ತಾ ಇದ್ರೆ ಸೈತಾನ್ ಒಳಗೆ ಬರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. வலுசர்ப்ப பிசாசு அவனை சேர்க்கலன்னா ಆ ಸರ್ಪವು ಸೈತಾನನ್ನ ಸೇರಿಸದೆ ಹೋದಿದ್ದರೆ ஜீனோடு போதனை செய்து ಈಗ கொண்டிருக்கிறார். ಆ ರೀತಿಯ ಅನೇಕ ಸೇವರು ಸೈತಾನ ಸಂಗಡ ಇದ್ದು ವಂಚನೆಗೊಳಗಾಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப தேவனுக்கும் பிசாசுக்கும் போட்டி இருக்கிறது. ದೇವರಿಗೂ ಸೈತಾನನಿಗೂ கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று அவர் ದೇವರ விரும்புகிறார். ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಾದ பிசாசுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ಅವನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಾದ அவன் தந்திரமாய் பேசி தன் ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறான். ಯುಕ್ತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿ ಅವನ ರಾಜ್ಯವನ್ನು அவன் தலையை நசுக்க வேண்டும் என்றால் ಆತನ ತಲೆಯನ್ನು ನಸುಕಬೇಕು. நமக்காக சிலுவையில ரத்த சிந்தனை ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಯೂರು ನಿಲ್ಲಬೇಕು. அந்த வார்த்தை தான் அவனை ரட்சிக்கும். ಆ ವಾಕ್ಯನೇ ನಿಮ್ಮನ್ನು அந்த வார்த்தை தான் நித்தியத்திற்கு கொண்டு போகும். ನಿನ್ನನ್ನು ಬರಲು ஹalleluya. 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 தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளவு சாபத்தை நமக்கு பெற்றிருக்கிறோம் பார்த்தீங்களா? ಎಷ್ಟು ಶಾಪವನ್ನು ನಾವು ಹೊಂದಿದ್ದೇವೆ ನೋಡಿ. இங்க யார் சாபத்தை பெற்றிருக்கிறோம்? ಯಾರ್ಯಾರು ಶಾಪವನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ? சாபத்திற்கு சாபம், ಈ ಸರ್ಪಕ್ಕೆ ಶಾಪ, ஆதாமுக்கு சாபம், ಆದಾಮನಿಗೆ ಶಾಪ, ஏவாளுக்கு சாபம், ಅವಳಿಗೆ ಶಾಪ, மண்ணுக்கு சாபம், ಮಣ್ಣಿಗೆ ಶಾಪ, ஹalleluya. ಭೂಮಿಗೆ ಶಾಪ,
ಸಾತಾನಕ್ಕೂ ಶಾಪಂ, ಸೈತಾನಿಗೆ ಶಾಪ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ಶಾಪಂ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ಸಹ ಶಾಪ. ஏன் அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ಯಾಕಂದ್ರೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅವರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಬೀಳ್ಬೇಕು ಅವರು. ஹalleluya. ஹalleluya. ஒரೇ ஒரு வசனத்தை மாத்திரம் படித்து நாம் முடிக்க ಒಂದೇ போகிறோம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾವು ಮುಗಿಸೋಣ. ஆதியாகம புத்தகம் ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದು. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோளுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ಆದಾಮನಿಗೂ ಅವನ ಹೆಂಡತಿಗೂ ಚರ್ಮದ ಅಂಗಿಗಳನ್ನು ಮಾಡಿ ತೊಡಿಸಿದನು. ஹalleluya. ಹalleluya. அவர் ஆதாம் ஏவாள் அத்தியிலே தீட்டு வைத்திருந்தாங்க. ಆದಾಮನು ಹವ್ವಳು ಅಂಜೂರದ ಗಿಡಗಳ ಎಲೆಗಳನ್ನು ಅವರು ಧರಿಸಿದ್ದರು. அது வெயில் எவ்வளவு நாள் இருக்கும்? ಅದು ಒಳಗಡೆ ಎಷ್ಟು ಇದುಗಳು ನಾರುಗಳಿರುತ್ತೆ? ஒரு அரை நாள் இருக்குமா? ಅದು இல்ல ಒಂದು ದಿನ ಇರುತ್ತಾ? ஒரு நாள் இருக்குமா? ಒಂದು ದಿನ ಇರುತ್ತಾ? கர்த்தர் பார்த்தா ನೋಡಿ, ದೇವರು ನೋಡಿದರು. நாம் தேவனுடைய பார்வையில தவறு செய்துள்ளாயிருந்தாலும் ದೇವರ ನೋಟದಲ್ಲಿ ತಪ್ಪು ಮಾಡಿದವರಾಗಿದ್ದರು. நிர்வாணியா இருப்பது அவர் விரும்பவில்லை. ನಾವು ಬೆತ್ತಲಾಗಿರೋದು ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ. நம்ம வெக்கப்படுறது அவர் விரும்பல. ನಾವು ನಾಚಿಕೆಗೊಳ್ಳೋದು ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. அவமானப்படுறது அவர் விரும்பவில்லை. ಅವಮಾನ ಪಡುವುದು ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ஒரு மிருகத்தின் தோலை அடித்து ಒಂದು ಮೃಗದ ಮುಖವನ್ನು ಒಡೆದು அவர் அவமானத்தை மூடினார். ಆ ಚರ್ಮವನ್ನು ತೆಗೆದು ಅವರ ರಕ್ತத்தை ಮಾற்றி ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಮುಚ್ಚಿದರು. ನಂಬಿರಿ, அவர் ரத்தத்தை நீங்க பானம் பண்ணி புசியுங்கள். ಆ ರಕ್ತವನ್ನು ನೀವು ಹಾಡಿ ತಿನ್ನಿರಿ, அது உன்னை நடத்தும். ಅದು ನಿಮ್ಮನ್ನು அது ராஜ்யத்திற்கு கொண்டு போகும். ಆದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತದೆ. பிசாசானவனோ ಸೈತಾನನು நிர்வாணப்படுத்துவான், ನಿನ್ನನ್ನು ಬೆತ್ತಲೆ உன்னை அவமானப்படுத்துவான், ಅವಮಾನ ಮಾಡ್ತಾನೆ, உன்னை கண்ணீர் விட செய்வான், ನಿನ್ನನ್ನು உன்னை துக்கப்படுத்த செய்வான். ದುಃಖಪಡಿಸ್ತಾನೆ. கர்த்தர் அல்ல, ಆದ್ರೆ ದೇವರಲ್ಲ, உன் அவமானத்தை மூடுகிறவர், ನಿನ್ನ ಅವಮಾನವನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ, உன்னை வெட்கப்படுத்தாது இருக்கிறவர், ನಿನ್ನ ನಾಚಿಕೆ உன்னை ಪಡಿಸುತ್ತಾನೆ, தோளில் சுமந்து கொண்டவர், ನಿನ್ನನ್ನು உனக்காக ரத்தத்தை ஊற்றினவர். ನಿನಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದರು. அவரை மறந்து போகாதீங்க, ಮರೆತು ಹೋಗ್ಬೇಡ, விடாதீங்க. ಬಿಡಬೇಡ. அது காலையில தேடுகிற இடத்துல இருந்து ஆழத்துல வந்து தேவனுடைய சமூகத்துல நாம ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಬಂದು ದೇವರನ್ನು ಹುಡುಕ್ರೆ, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರ್ತಾರೆ, கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವರು. சத்தியத்தை கேட்டவங்களை ஆசீர்வதிப்பாராக. ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ನಿನ್ನನ್ನು தேவ ಆಶೀರ್ವದಿಸುವರು. செய்தி கொடுத்த அழைத்த ஊழியக்காரர் ದೇವರ ಸಂದೇಶ ಕೊಡೋದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಸೇವಕರಿಗೆ, இயேசு கிறிஸ்து ஜெப ஊழியக்காரர் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಸೇವೆಗೆ பாஸ்டர் ரெவரண்ட் ஐயா அவர்களுக்கும் ಪಾಸ್ಟರ್ ರೆವರೆಂಟ್ ಅಯ್ಯ ಅವರಿಗೆ ನಾಮ ಮಹಿಮೆ ஒரு ಆಗಲಿ. சின்ன ஜெபத்தை எடுப்போம். ಸಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಹೇಳೋಣ. எங்களை அதிகமா நேசிக்கிறவரே, ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿ ஐயாவுடைய வார்த்தை கேளாததுனால ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ ஆண்டவரே எங்களுக்கு இப்படியாய் சாபங்கள் நேர்ந்திருக்கிறது. ದೇವರೇ, ಈ ರೀತಿಯಾದ ಶಾಪಗಳು ನಮಗೆ ಉಂಟಾಯಿತು. எங்கள் சாபங்களை மாற்றதான் ನನ್ನ ಶಾಪಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ஆண்டவரே, எங்களுக்காக நீ சிலுவையிலே ஜீவனை கொடுத்தாய். ನಮಗಾಗಿ ನೀವು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ, ஆண்டவரே, அந்த மரணத்தை நினைவு கூறும்படியாக ನಿಮ್ಮ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗಾಗಿ இந்த ಪ್ರಾಣ நாளிலே ನೀಡಿದ நாங்கள் ದೇವರೇ, வந்திருக்கிற சுவாமಿ, ಈ ದಿನದಲ್ಲಿ ಮುಂದೆ ಬಂದಿದ್ದೇವೆ. நாங்கள் பரிசுத்தோடு காத்துக்கொண்டு ನಾವು ಪರಿಶುದ್ಧ ராஜ்யத்து வருவர்களாய் ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರುವ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿರಿ. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு ಎಲ್ಲ கொடுத்து ಕರೆದು ನಿಮ್ಮ ಕರೆಗೆ ಅರ್ಪಿಸುತ್ತಾ, ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ತಂದೆ. ஆமென் ಆಮೆನ್. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ಹalleluya.